முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக் கனியாக கேட்டினேன் தென்புலத்தார்க்கு எண்ணக் கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் ஷயந்தரும் கீர்த்தி ராமானுஜமுனி தாரிலமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோக்கம் அம்பாள் எம்பும் துறை அந்தாதி உதேசிரிஞ்சனே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லுந்தக கொண்டு உனதற்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலம் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே செய்யும் பசுந்தலவத் தொழில் மாலையம் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையம் பேராத சீரரங்கத்தையன் கழக்கணியம் பரந்தாலன்றி ஆதரியாமையன் ராமானுஜன் சரணேகதி வீரனக்கே பதறி வெங்கானமும் கல்லும் கடலுமெல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொள்ளிகாவலன் சொல் பதிக்கும் கலைக்கவிபாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் ராமானுஜன் என்னை சோர்விலனே. திருவரங்கத்தமுதனார் என்கிற ஆச்சாரியர் சுவாமி கூரத்தாழ்வாருடைய சசிஷ்யர். கூரத்தாழ்வார் தான் அவர் பணி கொண்டு மேற்கொண்டு ராமானுஜ திருவடியிலே அவரை கொண்டு வந்து சேர்த்தார். அவர்தான் முதல்ல கோயிலை திருவரங்கம் பெரிய கோயில் நிர்வாகம் பண்ணி கொண்டு வந்தார். அதிலே சில குறைபாடுகள் இருக்க அந்த குறைபாடுகள் சரி செய்ய வேண்டும் என்றதுக்காக அந்த திருவரங்கத்துவதனாரை தம் வசம் நாம் இழுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அப்படின்னா சாஸ்திர சம்மதத்தின்படி சுவாமி புறத்தாழ்வார் அனுப்ப மேற்கொண்டு புறத்தாழ்வாரை திருத்தி அவருடைய நம்ம சம்பிரதாயத்தை கொண்டு வந்து சேர்த்தார். அதன் பிறகு ஆச்சாரியன் நேரே என்று சொல்லக்கூடிய புறத்தாழ்வானாக இருந்தாலும் அவருக்கு ராமாவுடைய திருவடிகளை அத்தனை பிராவண்யம். அதனாலே ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற கிரந்தம் ஆச்சரியமான கிரந்தம். அந்த கிரந்தத்திலே நாம் 13வது பாட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என்னென்ன ஆச்சரியமான பாட்டு! செய்யும் பசுந்தலவ தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான பாட்டு. அதிலே தொண்டர்படி ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம், அவருடைய திருவடி நேரடியா கிடைக்கிறது. அந்த திருவடியை பற்றின சுவாமி ராமானுஜனுடைய திருவடியை தவிர மற்றொரு கதி எனக்கு கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் சுவாமி திருவரங்கத்தவனார். அதிலே நேற்றைய காலக்ஷேபத்திலே அநேகமா முடிச்சிட்டோம்னு சொல்லலாம். இருந்தாலும் கடைசியில ஒரு பந்தி இருக்கு, நாழி ஆயிடுத்து. அதனால நீ சேவிக்காம விட்டுனே இதை பார்ப்போம். அதாவது வாக்கியாந்த வாசிக்கிறேன். ஆச்சரியமான வியாக்கியானம். அதாவது பிரபன்னருடைய திருவடிகளை ஒழிய அதாவது ஸ்ரீ தொண்டடிப்படியாழ்வார் அடியனை அருளி என்று உன் அடியார் காட்படுத்தா என்று பக்கம் 53 சேஷத்துவனுடைய சரணாவதியை இறைவர் பிரார்த்தித்தது தாளன்றி திருவடிகளை ஒழிய இவர் கோடியான அடியாருடையவும் பெரிய முதலையார் தொடக்கமாக பிரபன்னருடையவும் திருவடிகளுடைய என்றபடி ஆதரியாமையன் வேறொரு சாதனாந்தர நிட்டரை விரும்பாத சத்தியசீலரான யதாஷ்ட ஸ்டார்த்த அதித்வம் சத்திய சீலத்துவம் சர்வேஸ்வருடைய சுரூபா ரூப குண விபூதிகளை தாம் அவனுக்கு பரியங்கமாயிருக்கிற தசையில கண்டபடியே அவதாரத்திலே ஸ்ரீ பாஷத்தை அருளை செய்த சத்தியசீலர் ஆகியாலே மெய்யன் என்கிறார். இப்ப நேற்றுக்கு செய்யும் பசுந்தலவ தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத சீரரங்கத்தரியன் அது வரைக்கும் நல்லா பார்த்தோம். அந்த பேராத சீரரங்கத்தை நிறைய விஷயங்களை சுவாமி பிரலோகஜியர் எடுத்து கொடுத்தாரு. அதையும் அடைய தெரிவித்தேன். ஸ்ரீரங்கத்தையன் கடற்கணியம் பரந்தாலன்றி ஆதரியாமையன். இப்ப பேராத ஸ்ரீரங்கத்தையன் தெரிவிக்கிறார் இல்லையா? பேராத ஸ்ரீரங்கத்தையன்னா இப்ப கடற்கணியம் பரந்தாலன்றி அந்த திருவடிகளுக்கு அலங்காரமாக புஷ்பத்தை சமர்ப்பித்தார். அந்த திருவடிகளுக்கு அப்படின்னு எந்த திருவடிக்கு? ரங்கநாதனுடைய திருவடிக்கு. அதான் என்ன
பேராத சீரரங்கத்தையன் கடற்கனியன் பரந்தாள் அன்றி. அப்படிப்பட்ட திருவடிக்கு புஷ்பத்தை சமர்ப்பித்தாங்க. ஆனா ஆண்டாலும் புஷ்பத்தை சமைச்சிருக்கா. அப்ப ஆண்டாவுடைய நெத்திக்க பார்த்தா ஆண்டாவுடைய மாலைதான் மாலை மாத்தும் போது முதல்ல சூடி கொடுத்த நாச்சியார் மாலைதான் நம்பெருமாளை போகும். அதன் பிறகுதான் நம்பெருமாள் மாறணும். ஆனா பிராட்டி கல்யாண விஷயத்திலயோ மாலை மாத்து விஷயத்திலயோ முதல்ல பெருமாள் மாலை தான் பிராட்டி போறன்னு நேத்திக்கு பார்த்தோம். அப்படி இருக்கச்சேது அப்ப இவருடைய மாலை உயர்ந்ததா தொண்டர்படியாழ்வார் திருவடியில சமர்ப்பிக்கிறார். அதே ஆண்டாவுடைய மாலை திருமார்பிலே சமர்ப்பிக்கிறார் தோல்ல. இந்த ரெண்டு தோல்லையும் சமர்ப்பிக்கிறா இல்லையா? தோல்ல சமர்ப்பித்தாதான் மாலை சுவாமி. சில பேர்லாம் சில சில வஸ்துக்களை கொடுப்பா, கொடுக்கன்னு சில வஸ்திரங்கள் கொடுப்பா. அப்படி சுவாமி சமர்ப்பிக்கலையே சுவாமி திருவடியில வச்சுட்டேன்னா அது போற சுவாமி, அது போறன்றாலையா? அப்ப திருவடியில சமர்ப்பிச்சா சுமாருன்றோம், தோல்ல நன்னா சமர்ப்பிச்சுன்னா நன்னா வசிச்சு. அதே போல ஆண்டாவுடைய மாலையை தோல்ல சமர்ப்பித்துக் கொண்டார். அதே இவருடைய மாலை துளசி மாலை, அந்த துளசி மாலையை திருவடியில சமர்ப்பித்தாருன்னா இதுதான் உயர்த்தின்றான். ஏன் உயர்த்தின்னு தெரிவிக்கிறான்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறோம். தோலின மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்மொழி மேலும் தாளிலை மேலும் குறைந்த தன்னன்குடாய் அடியான். அப்ப தோல்ல சாத்திரம் தானே உயர்த்தினா இல்லைன்ட்டார். ஏன்னா திருவடியில சமர்ப்பிக்கிறது, திருவடியை சொன்னது திருமேனிக்கு லட்சணம். இதுதான் நம்ம சம்பிரதாயமே. துயரறி சுடரடி தொழுதரன் மரணேன் இருக்கு இல்லையா? துயர்க அதுல நம்பில வியாக்கியானம். துயரறி சுடரன்னா துயர் என்ன? நம்முடைய துயரை அறுக்கக்கூடிய அந்த திருவடியை பத்துக்குனாரு. திருவடியை பத்தினா போருமான்னா திருவடியை சொன்னது திருமேனி உபலட்சணம் நம்ம தெரிவிக்கிறார். அதே போல இங்க திருவடியில சாத்தினார்னா திருமேனிக்கு உபலட்சணம் தானே திருவடி. அப்ப அந்த மாலை எந்த மாலை? தொண்டர்படியாழ்வார சாத்திரத்து போல தொண்டாய தோல்சிய தொண்டரடி பொடி சொல் என்று சொல்லக்கூடிய அந்த மாலையானது திருவடியிலேயே சமர்ப்பித்தாலும் திருமேனியில் இருக்கிற அவயவங்கள் பூர்த்தியா சமர்ப்பித்ததாக அர்த்தம். இப்ப பார்ப்போம். ஆண்டாருடைய மாலை தோலுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா தொண்டர்படியாழ்வார் மாலை திருவடியில சமர்ப்பித்தாலும் திருமேனி முழுவதுக்கு அந்த உபலட்சணம் பார்த்தோமோ. திருமேனி எத்தனை அவயவங்கள் இருக்கு, ஒவ்வொரு அவயவத்திலும் தொண்டர்படியாழ்வார் மாலை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதான். அப்ப இதுதான் தெரிவிக்கிறாளையா? அதைத்தான் தெரியுது. பேராத சீரரங்கத்தையன் கடற்கரையும் பரந்தாலன்றி ஆதரியா மெய்யன். ஆதரியான் பரன் பரன் இருக்காரு. பரன்னு சொன்னாலே அடியார்க்கு அடிவன் என்பதிலே பெருமை பரன். பரன்னா மேம்பட்டவன், அவனுக்கு சமமானவன் கிடையாது, மேம்பட்டவன் கிடையாது. அது பகவானுக்கு தானே சொல்லணும்னா இவருக்கும் உண்டு. மேல இன்னொன்னு வரப்படுது, இதே மாதிரி மேலேயும் வரப்படுது. பரன் என்ற சப்தமே சமமானவன் கிடையாது, மேம்பட்டவன் கிடையாதுன்னு. இப்ப தொண்டர்படி வாழ்வார் சமமானவன் கிடையாது, மேம்பட்டவன் கிடையாதுன்னு அந்த அர்த்தம் வருதே சுவாமி. அது அகங்காரம் இல்லையா? பகவான் தான் அந்த நிலை அப்படின்னு தெரிவித்த அடியார் அடியார் தம்மடியார் அடியார் மக்கடியார் அடியார்களிலே இவருக்கு கீழே இருக்கிறவங்க சமமானவன் கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப அடியார் அடியார்ந்து விட அதைத்தான் பரன்னு தெரிவிக்கிறார். அப்படி அந்த அளவுக்கு அடிமை என்கிற உலகத்துக்கு என்னை யாரும் கிடையாது, எனக்கு சமமானவை யாரும் கிடையாது என்கிற பெருமை படைத்தவர் யாரு? தொண்டர்படியாழ்வார். அதனால்தான் தொண்டரடி பொடி அடியனை அடியனென்றர்கள் உன்னடியார் காட்படுத்தார் பள்ளியெழுந்தொடரை கடைசி பாட்டு திருப்பள்ளி அடிச்சில. கடிமலர் கமலங்கள் மகந்தன இவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனவனோ துடியிடையார் சுருகுழல் பிளந்துதறி துகிலிடு தீன சூழ்புழல் அரங்க தொடையத்து தொலவும் கூடையும் பொழிந்து தோன்றியதோ தொண்டரடி பொடி என்னும் அடியனை. மறுபடியும் அடியனோட அழியன் வரணும். அழியன் என்றல் உன்னடியார் காட்படுத்தால் பள்ளி எழுந்தருளை பிரார்த்தித்தார். உன் அடியார் காட்படுத்து, உன் அடியார் காட்படுத்த பிரார்த்தித்தார். ஆனா பிரார்த்தித்த இவருக்கு கிடைச்சதுன்னா கிடைக்கல, அடுத்த ஆழ்வாரும் கிடைச்சிட்டு. இவர் 8வது ஆழ்வார், தொண்டரடி ஆழ்வார் 8வது ஆழ்வார். அடுத்த ஆழ்வார் 9வது ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார். அந்த திருப்பான் ஆழ்வாருக்கு உன் அடியார் கண்ண ஆட்படுத்தாய்ன்னு சொன்னோம், ஆட்படுத்திட்டாரு. எங்க சுவாமி ஆட்படுத்தினா அந்த பாட்டை பாருங்க. அமரநாதிபிரான் அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன், அப்படியே வந்து பாருங்க. இவர் திருப்பள்ளி எழுச்சி முடிஞ்ச உடனே அடுத்து அமரநாதிபிரான் தான். முடிஞ்ச உடனே அமரநாதிபிரான் அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன் திருப்பானாழ்வாருடைய சப்தம். அதுக்கு வந்து அடியார்கண்ணை ஆட்படுத்தாய் பிரார்த்திக்கிறார். அப்ப இவர் பிரார்த்திக்க அவருக்கு கிடைச்சிட்ட சுவாமின்னா அப்ப இவரு கிடைக்காதுன்னா இதத்தான் பேசிற்றே பேசும் ஏக கண்டர்கள், பேசிற்றே பேசும் ஏக கண்டர்கள் தெரியும். ஏன்னா இதுதான் சாட்சி. ஒரு ஆழ்வார் சொல்ல இன்னொரு ஆழ்வார கிடைக்கிறதுனோ
நம்ம என்ன இருக்கோம், இவாளுக்கெல்லாம் ஒரு 10 ஆத்மாக்கள், ஒரே ஆத்மா தான். ஆழ்வார்கள் 10 பேர் இருக்காரனோ, அந்த 10 பேரும் சில பேர் சொல்லுவாங்க நகமும் சடையை போலன்னு சொல்லுவாங்க. நகமும் அத்தனை பேரும் ஒட்டி இருக்கிறாரு அந்த மாதிரி. அப்ப ஈருடல் ஓர் உயிர், உடல் தான் சுவாமி 2 உயிர், ஓர் உயிர் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதே போல ஆழ்வார்கள் 10 உடல், ஆனா உயிர் தான் எது? ஆழ்வார்க்கு உயிர் தான் சேஷத்துவம். ஒரே ஒரு உயிர் தான். அத்தனை பேருக்கு இருக்குதுன்னா சேஷத்துவம் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் என்ன தெரிவிக்கிறாரு, அடியார்கண்ணை ஆட்படுத்தான்னு பிரார்த்திக்க, அந்த பிரார்த்தனை எங்க போயிடுத்து? திருப்பாணாழ்வார்கிட்ட போயிடுத்து, அங்க பூர்த்தியா இருக்கின்றன. இவாளுக்கு எத்தனை சம்பந்தம் பாருங்க, அதைத்தான் தெரிவிக்கிறார். பேசிட்டே பேசும் ஏக, இது ஒரே சாட்சி, ஏக கண்டல்ல. ஆக பரந்தாலன்றி ஆதரியா மெய்யன், பரந்தாலன்றி ஆவரையாமே. அதாவது ராமானுஜன் இந்த சப்தத்துல ஒரு சின்ன சந்தேகம், பரந்தாலன்றி ஆதரியாமையன் ராமானுஜன். சரி, அப்ப தொண்டரடியாழ்வாவுடைய திருவடியை தவிர மற்றொன்னு பார்க்க மாட்டார். பரந்தாலன்றி, பரன் இங்க பரன்கிற சப்தம் தொண்டரடியாழ்வார் பிடிக்கிறது பார்த்தோம். பரனா அடியார் கடியார் கடியார் கடியாருக்கு அந்த அடியார்களே அதற்கு மேல் கீழ்மட்டத்துல போகக்கூடியதே நான் தலைவன் என்று சொன்னார். அதனால பரன், அந்த பரனாக இருக்கக்கூடிய அந்த தன்மையிலே அவருடைய திருவடியை தவிர மற்றொன்று என்ன கிடையாது. ஆதரிக்க மாட்டார் ராமானுஜர் சுவாமி. அப்படின்னா வைகை ஆழ்வார், புதத்தவர பேராழ்வார், மேற்கொண்டு குலசேகர ஆழ்வார் எல்லாம் ஆதரிக்க மாட்டாரா? ஏன்னா சப்தம் அப்படிதான் இருக்கு. பரந்தாலன்றி ஆதரியாமையன்னா தொண்டரபடி ஆழ்வாரோடு என்ன பதிவா, அந்த தொண்டரபடி ஆழ்வாடு ஒத்த ஆழ்வார்கள் பாலனும் அபாலனா ஆதரிப்பார். அதே போல பெரிய முதலியார் தொடக்கமாக அதை எடுத்துட்டா பாருங்க. இந்த திருவடியுடைய ஆதரியாமன்னா பாருங்க, திருவடிகளை பரந்தாலன்றி திருவடிகளை உடைய இவர் கோடியான ஆழ்வார்களையும் பெரிய முதலியார் தொடக்கமான பிரபன்னுடைய திருவடிகளை விட வேறொன்று என்றபடி. அப்ப பெரிய முதலியார்னா நாதமணிகள், அந்த நாதமணிகள் தொடக்கமாக ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் என்ன புரிஞ்சுங்க, ராமானுஜ முற்பட்ட ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் என்ன, ராமானுஜர் முற்பட்ட ஆச்சாரியர்கள் என்ன, அவர்களை தவிர அவர்களுடைய திருவடியை ஒழிய மற்றொரு திருவடியை பற்ற மாட்டார் ராமானுஜன் அர்த்தம். இப்ப இந்த என்ன எடுத்துக்கிறோம்னா பரந்தாலன்றி ஆதரியாமை என்ன, அப்ப தொண்டரபடி ஆழ்வார் திருவடி மட்டும் 10 வாரம் போட்டிருக்கு, வேற எந்த ஆழ்வார் திருவடி 10 மாட்டார் போட்டிருக்கு, ஆச்சாரிய ஆழ்வார் திருவடியை 10 மாட்டார் போட்டிருக்கு அர்த்தம் இல்லை. அந்த தொண்டரடிப்படி ஆழ்வார் கொத்த ஆழ்வார்கள் இருக்காளையா, அதே போல பெரிய முதலியார் என்று சொல்லக்கூடிய நாதமணி தொடக்கமான பூர்வாச்சாரியர்கள் இருக்காரனோ, அதாவது முற்பட்ட ஆச்சாரிகள், சுவாமி ராமானுஜர் முற்பட்ட ஆச்சாரிகள், அந்த முற்பட்ட ஆச்சார திருவடியை ஒழிய மற்ற திருவடியை பற்ற மாட்டான் அப்படின்னு தெரிவிக்கிறார். பரந்தாலன்றி ஆதரியா மெய்யன். மெய்யன் மெய்யன்னா எப்படி கண்டாரோ அது அப்படியே சாஸ்திர மூலமா எப்படி கண்டாருன்னா பாத்துக்கோ, சாஸ்திர மூலமா எப்படி கண்டாரோ அப்படியே சொல்றார். நமக்கெல்லாம் சில எந்த மதத்தையும் குறை சொல்றதுக்காக வரல, ஆனா சில மதங்கள்ல சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் எதிர்த்தட்டா பேசக்கூடிய நிலை இருக்கு, அதெல்லாம் விட்டுடலாம் அப்படின்னு. ஆனா நம்ம சுவாமிஜி அப்படி கிடையாது. இதுக்கு எங்க சாட்சினா ஸ்ரீபாஷன். அந்த ஸ்ரீபாஷன் சாட்சி இருக்கிறவர்கள் தான் சரஸ்வதி தேடி, ஓ இதுதான் அந்த வியாச பகவானுடைய திருவுள்ளத்துக்கு உகந்ததா இருக்குன்னு இவருக்கு பாஷ்யக்காரர் பேரை கொடுத்ததே சரஸ்வதி தான். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அத்தனை தூரம் ஒருங்க விடுறாரு. ஏதோ கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி எந்தெந்த சாஸ்திர வாக்கியம், இந்த சாஸ்திர வாக்கியங்கள் எங்கெங்கோ இது கொஞ்சம் தப்பா இருக்கிற மாதிரி எந்த விதமான தவறும் கிடையாது. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ, சாஸ்திரத்துக்கு என்ன கண்டாரோ அந்த கண்ட விஷயத்தை அப்படியே தெரிவிப்பார். அதுதான் மெய்யன். அப்ப சத்தியம் பேசுவார தவிர தன்னுடைய பொய் கிடையாது. இதத்தான் சுவாமி நம்மாழ்வார் உயர்வர ஆரம்பிச்சார். திடவிசும் வெறிவலி நீர் நிலம் இவமிசை படர்பொருள் முழுவதுமாய் அவையவை தரும் உடல் மிசை உயிரென கரந்தங்கம் பரந்துடன் சுடர்மிகு சுருதியில் இவையுண்ட சுரனே. இந்த பாட்டு சுடர்மிகு சுருதியில் இவையுண்ட சுரனே சுவாமி தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். நாம் முதல் பாட்டுல இருந்து இந்த பாட்டு வரையும் பகவானுக்கு என்னென்ன குணங்கள் உண்டோ, உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் மயர்வர மதிநிலம் அருளினன் எவன், அவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி, என்னென்ன குணங்கள்லாம் சொல்லி தரணும். அந்த குணங்களை எப்படி நான் சொன்னேன், நானா சொன்னேன். நம்மாழ்வார் தெரிவிக்கிறான், நானாக சொல்லவே இல்லை. அப்படின்னா
சுடர் மிகுதி சுருதி சொன்னது. சுடர் மிகு சுருதிகள் இவையுண்ட சொன்ன எங்கிருந்து எடுத்தோம்னா அதுக்கு பிரமாணம் எடுக்கிறார். சுருதி சுருதி என்ன? சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் தானே பிரமாணம். அந்த பிரமாணம் இருக்க செய்தே அதை கொண்டுதான் சொன்னேனே தவிர நாங்களாக சொல்லக்கூடிய ஒரு நிலை கிடையாது, எங்க யாருக்குமே கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதனால்தான் மணவாள மாமுனிகள் தன்னுடைய முதல் பாட்டு திருவாயூர் முதல் பாட்டிலே உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர் கொண்டுரைத்து மயர்வு ஏதும் பாராமல் மானிடரை வாழ்விக்கும் வாழ்ந்து உயர்வேத நேர் கொண்டு உரைத்து. உயர்வேத நேர் கொண்டு வேதம் என்ன சொல்லித்தோ அதை நேர் கொண்டு உரைத்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். வேதம் சொன்னது அப்படியே நேர்கொண்டது. ஏன்னா இவர் தண்டதை இவர் என்பதுக்காக சொல்லல. இல்ல சுவாமி இவர் என்ன சுவாமி எதோ தன் வாய்க்கு தந்தவாறு சொல்லுவார் அப்படி கிடையாது. தான் என்ன கண்டு இருக்காரோ அதை தன்னை வேதம் சொன்னதைத்தான் நாம் சொன்னோம்னு ஆழ்வார். ஏன்னா வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் சொல்லுவே தவிர ஏதோ சில பேர்லாம் தான் தோணித்தனமா பேசுவா பாருங்க. இன்னைக்கு நிறைய பத்திரிகைகள் அப்படிதான் வருது. நிறைய பத்திரிகைகள் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வியாக்கியானத்தையே ஏதோ குறை இருக்கிற மாதிரி. சுவாமி அது அந்த காலத்துல எழுதியிருக்கா சுவாமி, இன்னைக்கு அதெல்லாம் என்னைக்கும் வியாக்கியானத்துக்கு எந்த விதமான நிலையும் கிடையாது சொன்னா அப்ப அப்படி இருக்கச்சிலே தான் சோனித்தனமா இவ சொல்வாளன்னா தாம் தோணித்தனமா இவ சொல்வதே கிடையாது. என்றைக்கும் ஒரே நிலையில இருக்கிறாள் இல்லையா? வேதம் தான் தான் தோன்றி, ஆழ்வார்கள் தான் தோன்றியே கிடையாது. வேதம் தான் வேதம் தான். வேதத்துக்கு ஏதாவது இன்னார் பண்ணான்னு இருக்க அப்பௌருஷயம்னு பேரு. அப்பௌருஷயம்னு சொன்னாலே அது இன்ன காலத்துல பிறந்ததுன்னு கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னார் அதுக்கு பிரவர்த்தகாச்சாரியர் யார் சொன்னா இவர் பண்ணினார் அவர் பண்ணினார் ஏதாவது கிடையாது. வேதம் தான் தோன்றி அத ஆனா அந்த தான் தோன்றி என்கிற குறை வரப்படாதுன்றதுக்காக தான் அந்த வேதமே திருவாய்மொழியாக உருவாயிற்று. நம்மாழ்வாருடைய திருவாக்காலே. அதான் வேதம் தமிழ் செய்த மாறன் நம்ம சொல்லிட்டு இருக்கோமா நம்மாழ். ஏன்னா தான் தோன்றினா சுவாமி அவர் என்ன சொல்ல தாயார் தகப்பனாரே இல்லை அப்படி உயர்த்தின்னு சொல்றதா இல்ல தாழ்த்தின்னு சொல்றதா எப்படின்னு வச்சுக்கலாம். அவருக்கு தாயார் தகப்பனார தெரியல சுவாமி என்ன. ஆனா திருவாய்மொழிக்கு தாயார் இருக்கல தகப்பனா இருக்க. இன்ற முதல் தாய் சடகோபன் வைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் திருவிழையா. அப்ப வேதமே எனக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு நான் தான் தோணி தலைமை எனக்கு மாதா இல்லையேன்றதுக்காக அந்த மாதா வேணும்ன்றதுக்காக அந்த வேதமே திருவாய்மொழியை அவதரித்து நம்மளுடைய திருவாக்கிலே திருவாய்மொழியா பிறந்தது. அப்ப அந்த திருவாய்மொழிக்கு மாதா சுவாமி நம்மாழ்வார் தெரியுதா. மேலும் இவர்கள்லாம் மற்றொரு சாதனாந்திரத்தை பற்றாதவர்கள் ஆதரிக்க மாட்டார். வேற ஏதாவது சாதனாந்திரம் இருக்கான்னா ஆதரினா தொன்றபடியாழ்வார் திருவடிகளே சரணம் என்று இருப்பார் இல்லையா என்று இருப்பவர்கள் இதுதான் சத்தியசீலத்துவம். சத்தியசீலத்துவம் அப்படின்னா எப்படி பார்த்து எப்படி வேதத்தால் உணர்ந்தாலோ அதே போலதான் பேச்சு. எப்படி பேசினாலோ எப்படி பார்த்தாலோ அந்த பார்த்தபடியே பேசுவாள தவிர சத்தியம் சத்தியம் காண்பினையா இதே தொடர்பிலே தெரிவிக்கிறார். சத்தியம் காண்பின சத்தியத்தை தவிர இது பண்ண அப்படின்னா சத்தியம் என்ன சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதுல இருந்து ஒரு துளியும் மாறுபடவே மாட்டார். அதான் எங்க தெரிவிக்கிறதுனா தர்மபுத்திரன் கேட்கிறான். தர்மபுத்திரன் ஈஸ்வர வார்த்தை கேட்கிறான். கினேக்கம் தெய்வத்தம் லோகே கிவ்வாப்யேகம் பராயணம் அநேகம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கேட்கச்ச இந்த லோகத்துல எது சிறந்தது சிறந்த தெய்வம். இதற்கு பட்டருடைய வியாக்கியானம் இருக்கு. பகவத் பூர தர்ப்பணம் ஆசிரமத்தை விட லோகே லோகின கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிவ்வாப்யேகம் பராயணம். இந்த உலகத்துல எது சிறந்த தெய்வம் எது சிறந்ததுங்கிற இந்த லோகத்திலே அந்த லோகம் என்ற சப்தத்துக்கு பராசம் எடுத்திருக்கிறார். லோகம் என்ற சப்தம்னா லோகம்னா என்னன்னா வேதம்னு வச்சுக்கணும். அதுக்கு அர்த்தமே வேதம். அப்ப கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம்பாப்யேகம் பரணா வேதத்தில் எது ஒத்துக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னா தர்மனுடைய கேள்வி எது ஒத்துக்கொள்ளப்பட்டது எப்படி இருக்குன்னா சாஸ்திரம் பேசித்தோ அதைத்தான் வேதம் சொல்லணும். சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதைத்தான் ஆழ்வார்கள் சொல்லுவார்கள். அதற்கு எதிராக பேசவே மாட்டார்கள். சாஸ்திரத்துக்கு எதிர்த்தட்டாக பேச வருவதே கிடையாது. பேசத்துக்கே கிடையாது. இருக்கே சுவாமி சிலத்துக்குலாம் வாதத்துக்கோசம் சாஸ்திரம் இதை சொல்லிட்டு அதை சொல்லிட்டுன்னா அதெல்லாம் முட்டாள்தனமா பேசும். முட்டாள்தனமா பேசுறாரு. சாஸ்திரம் ஏன்னா தர்மனுடைய கேள்வி தர்மபுத்திரனுடைய கேள்வி பீஷ்மர் ஆச்சரியமான பதில் சொல்றாரு இல்லையா. அது பதில் சொல்றது ஸ்ரீமன் நாராயணன் இதோ இருக்க கண்ணன் தான் எல்லாத்துக்குமே தெரிவிக்கிறார் இல்லையா அப்படின்னு சொல்ல வந்தேன். ஏன் சுவாமி முட்டாள்தனமா பேசணும்னு சொல்லிட்டு ஆமா இது ஒரு பிரியத்துக்கா ஞாபகம் வந்தபடியே சொல்றாங்க. முட்டாள்களுக்கு வாதம் பண்ணாதுன்னு சொல்றது.
இது ஒரு சாஸ்திர வாக்கியம், ஒரு வாக்கியம், ஒரு நீதி வாக்கியம். இது முட்டாள் இடத்துல வாதம் பண்ணாதது. ஏன் சுவாமி முட்டாள்கிட்ட வாதம் பண்ண அவனை திருத்தலாமான்னா என்ன ஆகுன்னா யார் முட்டாள்னு தெரியாம போயிடுவான். வாதம் பண்றவன் நல்லா வித்வான் தான். அவள்கிட்ட பேச பேச என்ன ஆகுன்னா யார் புரியறதுக்காக சொல்லுங்க. சாமானியமா 2 பேரும் சண்டை. இவர் நல்லவர், அவர் ஏதோ வேணுட்டு குறுக்க வந்து எத்தையோ இதோ நோண்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்காரு. இவர் நல்லவரே, இவர் அனாவசியமா எதுக்கும் போக மாட்டாரு. இவர் ஒன்று இருக்காரு. அந்த பேசிட்டு இருக்கச்சே இவர் குறுக்க பேசினாரு வச்சுக்கேன், இந்த பேச்சுவார்த்தை ஒண்ணுத்து கூட முட்டிட்டு எடுத்துக்க. யாரா வெளியில இருக்கா பார்த்தானா சுவாமி 2 பேரும் சரியில்லைன்னு. சுவாமி இவர் நல்லவராச்சுன்னா ஏன்னா அதே போலதான் இங்க முட்டாள்கிட்ட நீ பேசினியான்னா யார் முட்டாள்னு சந்தேகம் வந்துருன்னாரு. அதனால முட்டாள்கிட்ட பேசவே பேசாரு. அப்பன்னா இந்த மாதிரி வாதம் பண்றவங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பகவான் ஆழ்வார் இப்படி ஆழ்வார் இந்த வேதத்தை அப்படியே கொண்டு வந்தார். அந்த வேதத்தை கொண்டு வந்தவரையாலே அதை மெய்யனாக்கினார் யார்? சுவாமி ராமானுஜன். அதனாலதான் சத்தியசீல ராமானுஜன். அதான் மெய்யன்றார். ஆதரியா மெய்யன் சத்தியசீல ராமானுஜன். சரி சுவாமி ராமானுஜன் சத்தியசீலன வேதத்தில் சொல்லப்பட்டது இருக்க எல்லாம் சொல்லியிருக்காரா? அவருக்கு தெரியுமா? அடுத்த கேள்வி எதுவும் இருக்கு. சரி சுவாமி ஆழ்வார்கள்னா மையாவர மதியம் அருள பெற்றவர்கள், சரி ஒத்துக்கிட்டோம். ராமானுஜருக்கு இது இத்தனையும் தெரியுமா சுவாமி? அவர் இத்தனையும் தெரியுமான்னா அவர் சத்தியசீலன்னா பகவானுடைய ஆசீர்வாதத்திற்கு வியாக்கியாந்த சீவாஷ்யத்தை அருளிச்சு அந்த அதாவது யதாஷ்ட ஆதித்வம் சத்தியசீலத்துவம் சர்வேஸ்வரனுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை தாம் அவனுக்கு பரியங்கமாயிருக்கிற தசையிலே கண்டபடியே அவதாரத்திலே ஸ்ரீ பாஷ்யத்தை அருளி செய்த சத்தியசீலர் ஆகையாலே மெய்யன் என்கிற எக்ஸலண்டா எடுத்துட்டு. எப்படி அவர் சத்தியசீலர்னா பகவானுடைய ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, விபூதி என்ன, இது அத்தனையும் அவருக்கு நன்னா தெரியுதுன்னு. அதைத்தான் சுவாமி சொல்ற. அவருக்கு என்ன மாதிரினா அவர் யார்? அவரு ஆதிசேஷன் தானே. அப்ப படுக்கடையா இருக்கிற கூட தசையிலே அவருடைய திருமேனியோட சம்பந்தம் இருக்கு. நம்ம சாமானியமா நினைக்கிறோம் சுவாமி ராமானுஜர் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனா இருக்கிறது படுக்கையா இருக்கச்சோட அந்த திருமேனியோட சம்பந்தம், ரூபத்தோடு சம்பந்தம், குணங்களோடு சம்பந்தம், விபூதியோடு சம்பந்தம், எல்லாத்துலயும் சம்பந்தம் இருக்கு. படுக்கையா இருக்காருன்னு திருமேனி சம்பந்தம் நன்னா அதுலதான் படுத்துட்டு இருக்காரு. நன்னா படுத்துட்டு இருக்காரு. ஆதிசேஷ பரியங்கத்துவம் தான் என்னது அவருக்கு. அவருக்கு பூர்ணமாக இவர் தான் முழுமுதற் கடவுள். அந்த சொரூப நிரூபக தர்மே ஆதிசேஷ பரியங்கத்துவம். அதற்கு மேல ரூபம் இருக்குன்னா எத்தனை ரூபத்தோடு அந்த எந்தெந்த சென்றால் உடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறுபடியாம் நின்றவர்கள் என்றும் படையா மணிவிளக்காமி கதாபதாரம் அந்த ரூபத்தோடு சில குணங்கள் என்ன, எத்தனை குணங்கள். ஒரு குணம் தான் அத்தனை குணங்கள். விபூதியா இந்த விபூதி என்ன, நித்திய விபூதி என்ன, இரண்டுக்கும் பகவானோட அந்த திருவனந்தாள் சம்பந்தம் இல்லையா? அந்த திருவனந்தாழ்வான் தானே ராமானுஜர் அவதாரம் பண்ணார். நேரா அங்க 200 வருஷம் போய் இருக்கணும்னு அந்த பேச்சுவார்த்தை அவதாரில பார்த்திருக்கோம். சீவை கொண்ட நீர் போய் 200 வருஷம் அவதாரம் பண்ணி எல்லாம் திருத்தினார். சுவாமி 120 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் நல்லா முடியாது, இனிமே விட்டு பிரிஞ்ச முடியாது, எனக்கு உடனே எனக்கு தொந்தரவு வேணும் பிரார்த்திக்க பகவான் கொடுக்குறார் இல்லையா? அப்ப அவரேதான் திருவனந்தாழ்வான் அவதாரம் ராமானுஜர் வந்தார் இல்லையா? அவர் யாருன்னு சொல்ல முடியுமானா படுக்கையை விட அந்த அதிகாரி பத்தி வேற இருக்கா தெரியுமா? சுவாமி எங்க படுத்துட்டு இருக்காரோ இவர் மேலதான் படுத்துட்டு இருக்காரு. இவர் மேல படுத்துட்டு இருக்காச்சு இவருடைய பூர்த்தியான விவரங்கள், இவர் யார், எப்படிப்பட்டவர், என்னங்க இவரை தவிர வேற யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருத்தருக்கும் வாய்ப்பே கிடையாதுடா. அப்படிப்பட்ட திருவனந்தாழ்வான் இன்னைக்கு நீங்க திருவரங்கத்தை போய் சேவிச்சா அங்க திருவரங்கநாதன் படுத்துட்டு இருக்காரு இல்லையா? 4 படியா இருக்கு. அந்த பாம்பு படுத்துட்டு இருக்கிற திருவனந்தாழ்வான் அந்த ஆதி பெரிய பெருமாள் சொல்லிட்டு இருக்க உற்சவனை சொல்றேன். பெரிய பெருமாள் அந்த 4 படிகளோடு இருக்கு. 5 நாகத்தனை வாயோரீர் 500 துதந்தலாண்ட வரையடங்கள் உமிழ்நாகம் சின்முந்த சென்னி வீயாத மலர்ச்சென்னி விதானமே போல் மென்மேனும் பறையங்கம் பறந்ததன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப 5 நாகத்தனை சொன்னபடியா 5 தலையோடு இருக்கக்கூடிய அப்படியே சுத்தி இருக்கு. அந்த அந்த நாகப்பாம்பு சுத்தி இருக்க 4 படிக்கட்டா சுத்தி இருக்கு. சுத்தி இருக்கச்சே வாழ் சுத்தின் இருக்கா, இது சுத்தின் இருக்கா, எப்படி சுத்தின் இருக்கு, அதை பார்க்கறதே அது அற்புதமான சேவை. சேவை சுவாமி நீங்க சொல்லிட்டு கேட்கறதுக்கு நன்னா இருக்கு. எங்க அங்க நின்னாலே இன்னைக்கு திருமலையே கேவலம் போயிட்டு திருமலை அங்க ஜரகண்டே இங்க போகும். இங்க தெலுங்கு கிடையாது இல்லையா? இங்க 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 திருமலையில ஜரகண்டே இங்க போகும் பிடிச்சி இழுத்து இதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான சில பெரிய பெருமாள் கிடைக்கிறதுனா இந்த திருவனந்தாழன்
பெரிய பெருமாளை பார்த்துட்டே இருக்காரு. பெருமாளை எப்படி பார்த்தாரோ அதை அப்படியே கண்ணுக்குள்ள தேக்கி கொண்டு இருக்கிற ஆதிசேஷன். பெரிய பெருமாள் எப்படி சேவிக்கிறாரோ கண்ணுல தேக்கின்றாரு. தேக்கிண்டு அவரேதான் அவதாரம் பண்ணாரு. அவரே அவதாரம் பண்ணபடியாரே அதனாலதான் ஸ்ரீபாஷினி எதனால எழுத முடியுது? ஏன் ஸ்ரீபாஷன் தான் உயர்த்தின்னு அந்த சாரதா பீடத்துல அந்த சாரதா தேவி சொல்றதுக்கு என்ன காரணம்னா ஆதிசேஷனோட அவதாரம் ஆனபடியால. அதுக்கு மேல இது கொண்டு சூத்திரங்கள் ஒருங்க விடுவர் ஸ்ரீ பாஷக்காரனே ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள் இவர் கிடைச்சிருக்கணும் இருக்கட்டும் அப்படிங்கிறது. அதனால்தான் சத்தியசீலன். சத்தியசீலன் அப்படியே சாஸ்திரம் சொன்னது அப்படியே பிரத்யட்சமா டைரக்டா சேவிக்கிறார். சிலதுக்கெல்லாம் பிரமாணம் மட்டும் இருக்கும், பிரமேயம் காண தெரியாது, கண்ணில் படாது. கண்ணு விடுமான்னா நமக்கெல்லாம் பிரமாணத்தை பாக்குறோம். ஆழ்வார் திருவாய்மொழி சேவிக்கிறோம், அந்த திருவாய்மொழி சொல்லப்பட்ட கண்ணை சேவிக்கிறோம்னா சுவாமி தெரியல நீங்க சொல்றது சேவிக்கிற மாதிரி ஒரு பாவம் இருக்கா தவிர ஆனா டைரக்டா சேவிக்க முடியல. ஆனா அவ ரெண்டுமே பண்ணிருக்கா, பிரமாணத்தையும் பார்த்திருக்கா பிரமேயத்தையும் பார்த்திருக்கா இல்லையா? அதனால கண்டதை அப்படியே சொல்றபடியாலே சத்தியசீலன். அந்த சத்தியசீல சப்தத்தை தான் திருவரங்கத்தம்னார் மெய்யன், ஆதரியா மெய்யன். அதத்தான் ஆதரியா மெய்யன். ஆக ஆதரியா மெய்யன் ராமானுஜன் சரணேகதி பேரனுக்கு. அந்த சரணே இதை தவிர மற்றொன்று புகலிடம் எனக்கு கிடையாது. திருவரங்கத்தான் தெரிவிக்கிறார். இதை தவிர சரணே அந்த திருவடிகளை தவிர மற்றொரு புகலிடம் எனக்கு அடியனுக்கு கிடையாது. அப்படின்னா அனன்ய கதித்வம். நம்ம சம்பிரதாயத்தை ரெண்டு உண்டு, அது பிரதானமா இருக்கணும். ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்வம். ஆகிஞ்சன்யம் பகவானே உன்னுடைய திருவடியை பெறுவதற்கு உனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு எனக்கு ஏதாவது யோகியதை இருக்கா? இல்ல ஏதாவது கொடுத்து உனக்கு பணம் போறனா? ஒண்ணு கிடையாது, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. கைமுதல் ஒண்ணுமில்லை. ஆகிய கிஞ்சனன் அகிஞ்சனன். கிஞ்சனன் கிஞ்சித்காரன் கைங்கரியம் சொல்றா பாருங்க. அப்ப என்கிட்ட கிஞ்சித்து கூட என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்ப அகிஞ்சனன் அது ஆகிஞ்சன்யன்னு பேரு. அப்ப உன்னை பெறுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அனன்ய கதித்தம்னு சொன்னா நீ கைவிட்டாயானால் வேறு போக்கிடம் இல்லை. நம்ம இது ரெண்டு நான் படிக்கிறோம். நீ கைவிட்டாயானால் ரெண்டு போக்கிடம் இல்லை. அதைத்தான் இந்த பாட்டுல தெரிவிக்கிறார். ஆகுஞ்சன்யம் அனன்ய கதித்தம். அப்படின்னா இதை தவிர பற்றுவதற்கு வேறு கதி இல்லை. சரணே கதி வேறு எனக்கு. ராமானுஜன் சரணே கதி வேறு எனக்கு. இதில் எனக்கேன்னு சொன்னபடியால எனக்கேன்ற சப்தம் யாரை குறிக்கிறது? திருவரங்கத்தை குறிக்கிறது. இப்ப நமக்கு வச்சுக்கலாம், தாராளமா வச்சுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. அப்ப எனக்கே இந்த எனக்கே ரசிக்கிற அந்த எனக்கு சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? மிகவும் தாழ்ந்தவன், நீச்சன். அப்படி நீச்சனான எனக்கு கைமுதல் ஒண்ணுமில்லை. ஏ ராமானுஜா உன்னுடைய திருவடியை பத்துவதற்கு கைமுதல் ஒண்ணுமில்லை. அதுதான் ஆகிஞ்சன்யம். அப்ப எனக்கே ஈக்குவல் டு ஆகிஞ்சன்யம். ராமானுஜன் சரணேகதி வேறு எனக்கேங்கிற சப்தத்தால உன்னை பெறுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அதான் ஆகிஞ்சன்யம். உன்னை பெறுவதற்கு என்கிறது எப்படிப்பட்டவன்? நான் மிகவும் தாழ்ந்தவன், நீசனேன், நிறவொன்றுமில்லேன் என்று சொல்லக்கூடிய தமிழில் இருக்க அது ஆகிஞ்சன். கீழே சரணே ராமானுஜன் சரணேன்னு சொன்னாரியா? சரணேன்னு சொன்னாலே உப்பாயம், எம்பெருமானார் திருவடிகளே உப்பாயம். அதுதான் அனன்ய கதித்வம். இப்ப மறுபடியும் பாக்குறப்ப இந்த பாட்டை நல்லா பார்த்துட்டு, செய்யும் பசுந்தொலவ தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத சீரரங்கத்தை என் கடற்கனியும் பரந்தால் அன்றி ஆதரியா மெய்யன் வரைக்கும் பார்த்துனோம். ராமானுஜன் சரணே கதி வேறனக்கு இல்லையா? ராமானுஜன் சரணே அவனுடைய திருவடியை தவிர மற்றொரு உபாயம் கிடையாது. இது அனன்ய கதித்வம். அப்ப சரணேங்கிற சப்தத்தாலே அனன்ய கதித்வம் தேறிற்று. எனக்கேங்கிற சப்தத்தால ஆகிஞ்சன்யம் கிடைக்கிறது. இத்தனோடு சின்ன சப்தம் இது அனன்ய கதித்வம் ஆதிக்கம் கிடைக்குமா? அது என்னவா சுவாமி கிடைக்கும்? ஆழ்வார் 2 பதிகத்தை கொடுத்தார். 5ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி, 5ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி. நோற்று நோன்பிலே நுண்ணறிவிலே இது ஒரு பதிகம். அது 5-7. 5-8 ஆறா அமுதே அடியேனுடன் என்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாறின ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்துடிந்தாய் தெரிவிக்கிறாரியா? ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்தம். கலைவாய் துன்பம் கலையா வெகுவாய் கலகன் மட்டிலேன் வளைவாய் நேவைப்படையான்னு 2 பதிகத்தை பாடினார்.
அவர் 2 பதிகம் 20 பாட்டு பாடியிருக்காரு சுவாமி. இவர் என்ன சுவாமி ஒரே பாட்டுக்குள்ள 2 சப்தம் 2 சொற்களை கொடுத்திருக்காருன்னா அவருக்கு அவ்வளவு தேவை. அது பிரதம பருவத்தை பற்றினது. இங்க ஆச்சாரியுடைய உபாயத்தை பத்தினதுனும் அந்த ஆச்சாரம் நெட்டில் இருக்கிறவளுக்கு ஒரு சப்தம் ஒரு சொல்லே போறோம். அங்க 2 பதிகம் பண்ணாருன்னா ஒண்ணு திருக்குடந்தை, இன்னொன்னு வானமாமலை திவ்யதேசம். 2 திவ்யதேசத்துக்கு 10 பாடி பாட்டுக்கிறானா இவர் ஒரே வடியில முடிச்சிட்டாரு. எனக்கேங்கிற சப்தத்தாலே ஆகிஞ்சன்யம், சரணேங்கிற சப்தத்தாலே அனன்ய கதித்தம். ஆக ஆகிஞ்சன்யம் அரணகத்தியம் தெரிவித்தாலே. இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். ராமானுஜம் எம்பெருமானுடைய சரணேகதி வேரனுக்கே திருவடிகளை என்ற அவதாரணாத்திலே கதி அனன்ய கதித்த சொல். அவதாரணார்த்தம்னா சரணே, அதான் அவதாரணார்த்தம். சரண் நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே முதல் பாட்டு இருக்கணும். நாராயணன் நமக்கு பறை தருவான்னு சொன்னாலே போறோம். ஏன் நாராயணனே, இது அவதாரணார்த்தம், நமக்கே அவதாரணார்த்தம். அதே போல சரணே அவதாரணார்த்தம். அப்பன்னா அந்த சரணை தவிர மற்றொரு சரண் கிடையாதுன்னு அர்த்தம். மற்றொரு சரண் கிடையாது இருக்கான்னா நம்பெருமாள் சரண் இல்லைன்னு, நம்பெருமாள் திருவடி கொடுக்க போறது இல்ல அதனாலதான் சரணே அந்த சப்தத்தை பிரதானமா எடுத்துக்கணும். சரணேன்னா ராமானுடைய திருவடியைத்தான் பத்துவேனே தவிர நம்பெருமாள் திருவடி இல்லை. அதுதான் சரணே அனந்தகத்தை சொல்லி. எனக்கே வேறொரு கிரியா விசேஷத்தாலே பண்ண மாட்டாதே அகிஞ்சனான அடியேனுக்கு திருவடிகளை விசேஷித்து உபாயம் என்றபடி அகிஞ்சன வடியேனுக்கும் வா போட்டிருக்கு, ஆன்னு மாத்திக்கணும். இந்த இதுல பாருங்க 54ஆம் பக்கத்துல அகிஞ்சனான வடியேனுக்குன்னு போட்டிருக்கு. வாழ அடியேனுக்கு திருவடிகளை விசேஷத்து உபாயம் என்றபடி உபய தத்தது தேசிகைக்கு நித்தியத்தாங்கிருத பத்யாய எதிராஜாய மங்களம் என்ன கடவுதிரே. அதாவது இந்த திருவடிகளை தவிர மற்றொரு திருவடி கதி கிடையாது. அப்ப அந்த திருவடியை எங்க தெரிகிறது? எனக்கே என்கிற சப்தத்தாலே எனக்கே கொடுக்கிறாரு. அப்ப எந்த அதிகாரம் இல்லாத எனக்கே கொடுக்கிறான்னு அர்த்தம். அதே போல சரணே அந்த திருவடி தவிர மற்ற அது தெரிகிறது. ஆக ஆகிஞ்சன்யம் எனக்கே என்ற சப்தத்தால, அனன்யகதிக்கம் சரணங்கிற சப்தத்தால சொல்லப்பட்டது. சரி சுவாமி, ராமானுஜர் திருவடி உபாயம் ஆகுமான்னா எல்லா ஆச்சாரியர்களும் அவரைத்தான் உபாயம் தெரிவிக்கிறார். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கிறச்சு அந்த திருவடிகள் தான் எதிராஜாய மங்களம். ஸ்லோகத்தை பார்த்தோம். எதிராஜாய மங்களத்துக்காக ராமானுஜருக்குத்தான் மெய்யன் பேரு. என்ன மெய்யன்? சாஸ்திரம் சொன்னத்தை அப்படியே ஆழ்வார் என்ன சொல்லியிருக்காரோ அந்த ஆழ்வார் சொன்னதை அப்படியே எடுத்துட்டாரியா? அப்படிப்பட்ட மெய்யன் அந்த திருவடியை தவிர மற்றனுக்கு கதி கிடையாது என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான பாசனம். இந்த பாசனத்தில் என்ன தெரிவிக்கிறார்? செய்யும் பசுந்தளவ தொழில் மாலையம், செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையம், சேராத சீரரங்கத்தையன் கடற்கரையும் பரந்தார் அன்றி ஆதரியாமையன் ராமானுஜன் சரணேகதி வேறனுக்கு. 2 நிமிஷம் சுருக்கமா சொல்லிடு. இந்த மாதிரிலாம் சொன்னா என்னன்னா, சுவாமி ஒரு நாளைக்கு 20 பாட்டு 30 பாட்டு சொல்லணும்னா சொல்ல முடியுமா? தாராளமா சொல்லணும். செய்யும் பசுந்தளவ தொழில் மாலையம், இவர் செஞ்சு மாலையை சமர்ப்பிச்சிருக்கார். அப்படிப்பட்ட என்ன மாலை? திருமாலைன்னு ஒரு மாலை, திருப்பள்ளியச்சின்னு ஒரு மாலை, துளசி மாலை, 2மே செய்யும் பசுந்தளவத்தான். அது மட்டும் இல்ல, செந்தமிழில் பெய்யும் வரை தமிழ் மாலையம். அது மட்டும் இல்ல, அந்த மாலை திருமாலை திருப்பள்ளிச்சி அப்படின்னா சாஸ்திரம் சொன்னது அதை செந்தமிழ்ல பண்ணார். சாஸ்திரம் சமமா இருக்கணும். செந்தமிழில் பெய்யும் வரை தமிழ் மாலையம். அப்படிப்பட்ட யாருக்கு சமர்ப்பிச்சார்? பேராத சீரரங்கத்தையன். பேராத அந்த அரங்கத்திலே இனி இந்த இடத்துடைய பேரேன் என்று நினைக்கக்கூடிய அரங்கத்திலே நித்தியவாசம் பண்ணக்கூடிய அந்த திருவரங்கநாதனுக்கு ஐயன். ஐயன்னா இவர் தான் எல்லா விதமான பந்துவாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஐயன். பேராத ஸ்ரீரங்கத்தையன் கடற்கனையும் பரந்தால் அன்றி ஆதரியாமையன். அப்படிப்பட்ட திருவடிகளை பற்றி தொண்டரபடி ஆழ்வார். அந்த தொண்டரபடி ஆழ்வாரின் திருவடியை தவிர மற்றொரு ஆதரவு சுவாமி ராமானுஜருக்கடிய. அப்படிப்பட்ட ஆதரியா மெய்யன். என்ன மெய்யன்னா சாஸ்திரம் சொன்னபடி ஆழ்வார்கள் பண்ணாரனோ அந்த ஆழ்வார்கள் சொன்னபடி இருக்கிறானோ இவர்கிட்ட எந்த விதமான ஒரு விகல்பமும் இல்லாம இருக்க அப்படிப்பட்ட மெய்யன். அப்படி மெய்யன் என்று சொல்லப்படி இந்த ராமானுஜன். அந்த ராமானுஜன் திருவடியை தவிர எனக்கு வேறு கதி கிடையாது. ராமானுஜன் சரணய கதி வேற எனக்கு திருவரங்கத்தினார். ஆக 13ஆம் பாட்டு முற்றுப்பட்டது.
அடுத்து 14ஆம் பாட்டு ஆச்சரியமான பாட்டு குலசேகர ஆழ்வார் பாசுரம். குலசேகர் இதுல நிறைய சாஸ்திரோத்த சம்பிரதாயத்தங்கள் சாஸ்திர அர்த்தங்கள் ரொம்ப ஆச்சரியமா விவரிக்கிற என்னன்னு பார்ப்போம். கதிக்கு பதறி வெங்கானமும் கள்ளும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லிகாவனன் சொல் பதிக்கும் கலை கனிபாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரவன் ராமானுஜன் என்னை சோர்விலனே. குலசேகர ஆழ்வாரை திருவடிகளை துதிக்கும் பெரியோர்கள் இருக்கலையா, அந்த பெரியோர்கள் பாதங்களை விடாம பற்றி கிடக்கும் ராமானுஜன். குலசேகர ஆழ்வார் இருக்கலையா, அந்த குலசேகர ஆழ்வாருடைய திருவடிகளை துதிக்கும் பெரியோர்கள் எப்படிப்பட்ட பெரியோர்கள்? அந்த பெரியவர்கள் பாதங்களை விடாமல் பற்றி கிடக்கும். அந்த பெரியவர்கள் பாதம் விடறதே கிடையாது. யாரு பெரியோர்கள் இருக்கா இல்லையா, அந்த பெரியோருடைய திருவடியை விடாமல் பற்றி கிடக்கும் ராமானுஜன். சரி சுவாமி, அந்த ராமானுஜன் என்னை விட்டு பிரிய மாட்டார், என்னை விட்டு பிரியாமல் இருக்கிறார், அதான் தெரிகிறாரு. அப்படி பதிக்கும் கலை கவிபாடும் பெரியோர் பாதங்களை துதிக்கும் பரமன் ராமானுஜன் என்னை சோர்விலனே, என்னை விட்டு பிரியாமல் இருக்கிற. என்னைன்னு அந்த இடத்துல யாரு? திருவரங்கத்தமந்தனாரே. திருவரங்கத்தவனை விட்டு பிரிவது ஆக ராமானுஜர் என்னை விட்டு பிரியாமல் கிடக்க என்ன பண்ற? நான் ஏதாவது தபஸ் பண்ணினா, ஏதாவது பண்ணனா, அவருக்கு ஏதாவது கொடுத்தன, கையூட்டு ஏதாவது கொடுத்துருக்க, இன்னைக்கு அதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். இதா இருக்கனா ஒண்ணும் கிடையாது. ஆனா சாமான்யமா என்ன நினைக்கிறா தெரியுமா? மகரிஷிகளோ முனிவர்களோ முன்னோர்களோ அவெல்லாம் என்ன பண்றா? காட்டிலேயோ மலையிலேயோ அதே மாதிரி இருக்கக்கூடிய எங்கெங்கயோ அது மாதிரி சமுத்திரத்தின் நடுவிலேயோ அந்த பிராப்தியம் வேணும், புருஷார்த்தம் வேணுன்றதுக்காக நல்லா பதறி போய் நல்ல உடல் எல்லாம் கொதிக்க கொதிக்க தபஸ் பண்றான். தான் உடல் கொதிக்க தபஸ் பண்றாரியா, அந்த தபஸ் பண்ணும் கொள்கையை நான் அற்றேன். இதுதான் திருவனந்தபுரம். அவர் என்ன பத்திட்டு இருக்காரனோ இந்த இடத்துல பாருங்க, ஸ்வகத ஸ்வீகாரமா பரகத ஸ்வீகாரமா? நாம் பற்றும் பற்றா, அவர் நம்மை பற்றும் பற்றா. நாம் பற்றும் பற்றுன்னு வச்சுக்கேன், விட்டாலும் விட்டுருந்தான். அந்த ஆச்சாரம் நம்ம பத்தினா விடவே மாட்டார். இங்க அதான் தெரிவிக்கிறாரு, அவர் தான் என்ன பத்தினார். பத்தினபடியால என்ன ஆச்சு? இனி அந்த சம்பந்தம் முடியவே முடியாது. நன்னா அந்த திரும்பி கெட்டிய என்ன பிடிச்சிட்டு இருக்கு, என்ன பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதனால அவர் விட்டு பிரியாமல் இருக்கிறான்னு தெரிவிக்கிறார். அப்பதான் என்ன அர்த்தம்? நான் தபஸ் பண்ணதான் ஒண்ணும் பண்ணல. என்ன தபசு? கதிக்கு பதறி, கதின்னு அந்த இடத்துல புருஷார்த்தம். கதிக்கு பதறி வெங்கானமும் கள்ளும் கடலும் எல்லாம் கொதிக்க, அப்படி தபஸ் பண்ணாரானோ அந்த மாதிரி தபஸ் ஏதாவது அவன் பண்ணினா ஒண்ணும் பண்ணல. ஆக ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்டால் பிராப்தியமாகும் என்று நிச்சயம் என்று சொல்லுது இப்பாசுரத்தின் கருத்து. ராமானுஜ சம்பந்தம் இருந்தா எத்தையுமே பண்ண வேண்டாம், எதையுமே பண்ண வேண்டாம். அதனாலதான் சுவாமி சொன்ன வார்த்தை உய்ய ஒரே வழி உடையவர் செவின்னு சொன்னார் இல்லையா. உய்வதற்கு உடையவருக்கு இதெல்லாம் பண்ணுங்க, அப்ப உங்களுக்கு நீங்கள் உய்வீர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒண்ணும் இல்லை, ஒரே வழி என்ன சுவாமி? உடையவர் திருவடி. சாமானியனமா என்ன சொல்லுவார்? அது வேணுமா இதை பண்ணுங்க கிடைக்கும், இது வேணுமா இதை பண்ணுங்க. சில பேர் 4 பிரதட்சணம் பண்ணுங்கோ, 18 பிரதட்சணம் பண்ணுங்கோ, 108 பிரதட்சணம் பண்ணுங்கோ, இந்த சகசிரம் பாராயணம் பண்ணுங்கோ, இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க, என்னென்ன சொல்றாலும். இப்ப அதே போல ராமானுஜத்துல சுவாமி ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு ஒரு 108 தடவை சொல்லு, அவை பிரதர்ஷனம் பண்ணு. அதுவும் இன்னைக்கு அநேகம் இந்த திருமஞ்சன ஆச்சு, அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை வாங்கினா என்னென்னமோ கிடைக்கிறது வாஸ்தவம் இல்லைன்னு மறுக்கல. ஆனா அது கிடைக்கிறது அதனால கொடுக்குறாருன்னா அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், ஒரே வழி உடையவர்த்தி. அதத்தான் இந்த பாசுரத்துக்கு பிரதானம். இந்த பாசுரத்துடைய கருத்து என்னன்னா, நிச்சயம் ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்டாலே புருஷார்த்தம் நிச்சயம். அதான் அப்ப பிராப்தியத்துக்கு ஏதோ பண்ணி அவர் சம்பந்தம் வேணும் சொன்ன ஏதோ பண்ண வேண்டாம், எந்த அவசியம் கிடையாது. எத்தையுமே பண்ண வேண்டாம், எதையுமே பண்ண வேண்டாம். யாருக்கு நல்லா பாத்துங்க, ராமானுஜ சம்பந்திகளுக்கு நல்லா பாருங்க. இப்ப பண்ண வேண்டாம்னா அப்ப இந்த தபஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சுவாமி. கதிக்கு பதறி வெங்கானமும் கள்ளும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா நிறைய பேர் பண்றா. இப்ப பண்றதுலாம் தப்புன்னு சொல்றா. இந்த ராமானுஜ சம்பந்திகளுக்கு இது இல்லைன்னு அதுவே இல்லைன்னு சொல்லல. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், சம்பிரதாயத்தை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறா, சுவாமி இவர் வீணா இதெல்லாம் பேசுறா சுவாமி, இது கூடாது அது கூடாது, இது வேண்டாம் அது வேண்டாம். இந்த நிலைக்கு வந்தவாளுக்கு அது வேண்டான்றா. இந்த நிலைக்கு வராவான்னா அப்ப பண்ணிட்டு இருக்கானா, இன்னும் 8ஆம் வகுப்புல நான் இருக்கேன், அதுக்குண்டான படிப்பு நான் படித்தான் ஆகணும். நான் 12ஆம் வகுப்பு வந்ததுக்கு அப்புறம் 8 படிக்கிறேன்னு சொன்னா அதுதான் கூடாது. நான் 12க்கு வந்துட்டேன், 12க்கு வந்ததுக்கு அப்புறம் சுவாமி 8 மறக்கப்படாது இல்லையா, அதனால அதையே படிக்கிறேன்னா
அது என்ன பைத்தியக்காரத்தனம் தெரியும். அதே போலதான் இங்க இங்க என்ன தெரிவிக்கிறாருன்னா, ராமானுஜ சம்பந்தம் வந்தாச்சுன்னா உடையார் திருவடி தவிர மற்றொன்று கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். அப்ப யாராரும் விட்டு பிரியாம கிடக்கிறாருன்னா, ராமானுஜர் எவரை விட்டு நீங்காமல் திருவள்ளத்தில் நின்று இருக்கிறாருன்னா அந்த அதிகாரி பிரபன்னனா சரமோபாகிட்ட படுத்தா இருந்தால் ஒதிக்க தவம் செய்ய வேண்டாம். ராமானுஜர் திருவடியை பத்திரவாளா இருந்தா, இது பகவான் திருவடியை பத்திரமா இருந்தாலும் கொஞ்சம் காரியம் பண்ணும், ஏதாவது ஒரு காரியம் பண்ணும். ஆனா ராமானுஜர் திருவடியை பத்தியாச்சுன்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம், அந்த திருவடியை ஞாபகம் வச்சுதான் போறோம், மற்றது தேவையில்லைன்னு. அப்பனா அந்த தபஸ் வேண்டாம் தெரிவிக்கிறார். இதற்கு சாட்சியாக என்ன சொல்றாரு? சாட்சியாரு நீச்சனான நானே இருக்கேன், நானே இருக்கேனே. இதான் திருவரங்கத்தமிழ் நானே சாட்சின்னு சொல்லிக்கிறார். திருவரங்கத்தமிழர் நான் ஏதாவது பண்ணினேன்னா, எத்தையாவது பண்ணிருக்கேன், இந்த தபஸ் அந்த தபஸ் அந்த தபஸ் ஏதாவது பண்ணினா ஒண்ணுமே பண்ணல. ஆனா இப்ப அவருடைய திருவடி என்னை விட்டு அகலாம இருக்கு. அவர் திருவடிதான் எங்கிட்ட வந்து நாங்க போல என்னளவும் நீண்ட திருவடிகள் திருவிழா தொண்ட முடியாது. அப்படி இருக்கச்சதே இந்த ராமானுஜ பெருமை கொல்லிக்காவலன் திருவடி சம்பந்தம் படைத்தவர் ராமானுஜர். அவர் எப்படிப்பட்டவர் சம்பந்தம் இருக்கு? கொல்லிக்காவலன் திருவடி சம்பந்தப்பட்டவர். கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழியர்கோன் குலசேகரன் சொற்செய்தார். வேற அவருடைய பெரிய பெருமாள் திருமொழியில் அவருடைய இதுல அங்க வரைச்ச பார்க்கலாம். இருந்தாலும் இப்ப எப்படிப்பட்ட ராமானுஜர் இந்த பாட்டு தெரிவிக்கிறான்னா, கொல்லிக்காவலனுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற ராமானுஜர். அப்படிப்பட்ட ராமானுஜ சம்பந்தம் பெற்றவர் அடியன். அந்த ராமானுஜ சம்பந்தம் பெற்றபடியாலே அவர் என்னை விட்டு பிரியாமல் இருக்கிறார் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப விஷயத்தை பார்ப்போம். அதாவது கொல்லிக்காவலன் குலசேகர ஆழ்வார் கொஞ்சம் சரித்திரம் பார்ப்போம். குலசேகர ஆழ்வார் அவர் திருவஞ்சிக்கலம், இது கேரள தேசத்துல இருக்கு, கேரளாவுக்கு வாய்த்த திருவஞ்சிக்கலம் அப்படின்னு தெரிவிப்பாரு. அவர் திருவஞ்சிக்கலம்ங்கிற கேரளால பிறந்தவர். அதே மாதிரிக்குள்ள அவருடைய நட்சத்திரம் என்ன தெரியுமா? மனவாளன் தெரிவிக்கிறார். மாசி புனர்பூசம் காண்மின் என்று மண்ணுலகீர் தேசி திவசத்து கேதனில் பேசுகின்றேன் கொல்லிநகர்கோன் குலசேகரம் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடினா புனர்வசு நட்சத்திரம் தான் அவருடைய நட்சத்திரம். ராமன் எந்த நட்சத்திரம் அவதாரம் பண்ணானோ அதே நட்சத்திரம் தான் குலசேகர ஆழ்வார் நட்சத்திரம். ராமனிடத்துல அத்தனை பிரியம். அப்ப அத்தனை பிரியம் ராமனிடத்துல குலசேகராவுடைய நட்சத்திரமே புனர்வசு நட்சத்திரம். கும்பே புனர்வசோ ஜாதம் கேரளே சோழபட்னே கௌஸ்துபாம்சாம் தராதீசம் குலசேகரம் ஆசிரியே. ஆச்சரியமாருடைய ஸ்லோகம் இது. கும்பே புனர்வசு ஜாதம், கும்ப மாசம், மாசி கும்பன்னா மாசம், கும்பே புனர்வசு ஜாதம், புனர்வசு நட்சத்திரத்திலே கேரளே சோழபட்னே, கேரள தேசத்துல சோழபட்ன கௌஸ்துபாப்தம் தராதீசம், கௌஸ்துப அம்சம் அவரு, கௌஸ்துபாப்தம் தராதீசம் குலசேகரம் ஆசிரியே. அப்படிப்பட்ட குலசேகர திருவடியை பற்றுகிறேன். அப்ப பகவானுடைய நீரநாயக கல் கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம் தெரிவிக்கிறார் பராசரம் பட்டார். மலையதி சசிலித்தம் ஆரஜி தானரத்தம் சுமதி தன விதானம் கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம் தெரிவிக்கிறார். அந்த கௌஸ்துபஸ்தானம் தான் குலசேகர ஆழ்வார் நம்பிருவா சாத்தியிருக்கிற நீரநாயக கல், அதுதான் கௌஸ்துபம். அந்த கௌஸ்துபத்தின் அம்சம் தான் குலசேகரர். அப்படிப்பட்ட கேரள விஜயஸ்லே பெரிய ராஜாவா இருந்திருக்கார். சாமானிய சுருக்கமா சொன்னேன், பெரிய ராஜா. அப்பனா அந்த ராஜ குலத்துக்கே மணியாக திகழ்ந்தார். அப்படிப்பட்ட ராஜா இவர். சேர நாட்டுக்கு மட்டும் ராஜா கிடையாது, சேரனா மட்டும் ராஜா கிடையாது. கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோடியர்கோன், குடைக்குலசேகரன், அவரை தம் பேர் அவரை சொல்லிக்கிறார். கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோடியர்கோன், குடைக்குலசேகரன். கொல்லிக்காவலன்னா சேர தேசத்துக்கு அதிபதினு பேரு. கொல்லிக்காவலன், கொல்லிங்கிற தேசம், அந்த கொல்லிங்கிற தேசத்துக்கு அதிபதி. கூடல் நாயகன், இது பாண்டியன். பாண்டியன் மதுரை ஆண்ட பாண்டிய மன்னன் இருக்கு இல்லையா, அந்த பாண்டிய மன்னனை ஜெயித்தவர் யாரு? குலசேகர ஆழ்வார். அதான் கூடல் நாயகன். கூடல் மாநகர் கேள்விப்பட்டிருக்கணும், மதுரைக்கும் கூடல் மாநகர்னு பேரு. அப்ப கொல்லிக்காவலன் இது கேரள தேசத்துல இருக்கக்கூடியது. அதான் சேர தேசம். சேர தேசத்துக்கு அதிபதி கொல்லிக்காவலன். கூடல் நாயகன் மதுரை ஆண்ட அந்த பாண்டிய மன்னனை ஜெயித்தவர், அதான் கூடல் நாயகன். கோடியர்கோன், கோடியர்கோன் கோடியர்கோன் சோழியாள்னு சொல்றாரு. இது எங்கன்னா சோழ தேசத்தை ஜெயித்தவர், சோழ தேசம். அப்ப சேர, சோழ, பாண்டியர் இவ மூவேந்திரன் ஜெயித்தவர் யாருன்னா குலசேகர. அத்தனை பெரிய ராஜா.
அத்தனை பெரிய பராக்கிரமசாலி குலசேகர ஆழ்வார். கொல்லிகாவலன், கூடல் நாயகன், கோடியர்கோன், குலசேகரன் மூவேந்திரன் ஜெயித்து 3 ராஜ்யத்தை சேர சோழ பாண்டி 3 பேருக்கும் அதிபதியா இருந்தார். இந்த இடத்துல கொல்லி நகரத்துக்கு காவலாக இருந்தார். கொல்லி நகரத்துக்கு காவலாக இருந்தார். அதே போல ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரத்துக்கு காவலாக இருந்தார். எங்க சுவாமி தெரியுது? வெண் காணமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லி காவலன் இருக்கா இல்லையா? கொல்லி காவலன், கொல்லி நகர் கதிபதினு சொல்லணும். கொல்லி காவலன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே காவலன். கொல்லி நகரத்துக்கு காவலனா இருக்கா, அது பெரிய விஷயமே இல்லை. அந்த யார் ராஜாவா தான் அந்தந்த ராஜா அந்தந்த தேசத்துக்கு காவலா இருக்கப்படுறார். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய காவலனாரா, அதைத்தான் நீங்க திருவரங்கத்தான் தெரிவிக்கிறார். கொல்லி காவலன் ஸ்ரீ வைஷ்ணவ கொல்லி காவலன் அந்த சேர தேசத்துக்கு காவலாக இருக்கக்கூடிய தன்மையில ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு காவலா இருக்கார். இவர் 6வது ஆழ்வார். வைகையார், பூதத்தார், பேயார், புகைமேச ஐயன், அருள்மாறன், சேரலர்கோன். அருள்மாறன் 5, சேரலர்கோன் 6வது. இவர் 6வது ஆழ்வார். 6வது திருவவதாரம் பண்ணார். அப்படியும் திருவதாரம் ராமனுடைய அவதாரம் என்ன நட்சத்திரமோ அதே நட்சத்திர அவதாரம் பண்ணார். கொல்லிக்காவலன் இது எந்த ஒரு சுவாமி குறிக்கிறது? இந்த நகரத்தை குறிக்கிறது. கொல்லிக்காவலன்னா அது இன்னும் ஒரு பெரிய கிராமம் இல்ல. கொல்லிக்காவலன் ஒரு நகரத்தை குறிக்கிறது. அதே மாதிரி இந்த நாட்டை குறிக்கல, நகரம் நகரத்தை குறிக்கிறது. அதே போல கூடல் நாயகன், கூடல் நாயகன், கோழிக்கோன் இதுவும் என்னன்னா இதுவும் நகரம் தான், இது நாடு கிடையாது. கூடல் நாயகம் என்றது மதுரைய, கோடியர் கோன்றது சோழ தேசத்தை, எல்லாமே நகரம் தான், நாடு கிடையாது. அதைத்தான் தெரியும். எப்படின்னா அதே போல கொல்லிக்காவலன் அது 3மே ஒரே நேர்கோட்டில் வந்து பாருங்க. இது சாமானாதிகரன் சொல்வார். சாமானியமாக ஒரேபடியா படிக்கப்பட்டபடியாலே கொல்லிகாவலன், கூடல் நாயகன், கோடியர்கோன் அப்படின்னு சொல்ல படிக்கப்பட்டது 3மே நகரம் தான். 3மே நகரம் தான். அப்படிப்பட்ட கூடல் நாயகன் நகரத்தால் குறிக்கிறது இல்லையா? கொல்லிகாவலன் பதிக்கும் கலைக்கவி பாடும். பதிக்கும் சொல் கொல்லிகாவலன் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் இருக்கு இல்லையா? கொல்லிகாவலன் சொல் பதிக்கும். கொல்லிகாவலன் குலசேகர ஆழ்வார், அவருடைய சொல் பதிக்கும் கலைக்கவி பாடம் இருக்கு இல்லையா? கொஞ்சம் இந்த சப்தத்தை கொஞ்சம் மாத்திக்கணும். எப்படி மாத்திக்கணும்னா கலை சொல் பதிக்கும் கவி பாடம். கலை, அதனால என்ன சுவாமி அர்த்தம் கிடைக்கிறது வேலை சொல்றேன். கலை சொல் பதிக்கும் கவி பாடம் அப்படின்னா கலைன்னு என்னது? சம்ஸ்கிருத வேதம். சம்ஸ்கிருத வேதத்துக்கு கலைன்னு பேரு. சம்ஸ்கிருத வேதத்தின் கொஞ்சமா ரத்னமா பதிக்கும் கவி பாடம் அப்படின்னு அது சொற்கள் இருக்கு இல்லையா? சம்ஸ்கிருத வேத சொற்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா சொற்கள்? அந்த சொற்கள் இருக்கு இல்லையா? அந்த சொற்களுடைய ரத்னம் இருக்கு இல்லையா? ரத்னா பதிக்கக்கூடிய கவி பாடம். சம்ஸ்கிருத சொற்களுடைய சொற்கள் தான் ரத்னம். அந்த ரத்னத்தை அப்படியே பதிக்கிறாங்க. அந்த பதிக்கக்கூடிய நிலைதான் கவி பாடம். கொல்லிகாவலன் சொல் பதிக்கம்னா ரத்னத்தை பதிக்கிறாரு. அந்த பதிக்கக்கூடிய கவி பாடம். ஏன்னா எங்க பாட்டிருக்காரு? இவருடைய பெருமாள் திருமொழி. இவருக்கு பெருமாள் திருமொழி இங்க பிரபந்தம். அந்த பிரபந்தம் தான் கவி. அதுல கலை என்று சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத வேத சொல் அந்த பெருமாள் திருமொழியில கொஞ்சம் நல்லா கேட்டுப்போம். பெருமாள் திருமொழியில கலை என்று சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத வேத சொல் இல்லையா? அந்த வேத சொல்லை பதிக்கிறார். திருமால் திருமொழி வேத சொல் இருக்கா சுவாமி? வேத சொல்லுனா வேத சொல்லில் சொல்லப்பட்ட கருத்து என்னவோ அந்த கருத்தை அப்படியே பதிக்கிறார். ஏன்னா அது பெரிய ஆழம், பெருமாள் திரு ஆழம். அந்த ஆழம் என்கிற பெருமாள் திருமொழி இல்லையா? அதில் பதிக்கப்பட்ட ரத்னம் தான் சம்ஸ்கிருத வேத சொற்கள். அதத்தான் திருவரங்கத்தமுதனார் பதிக்கும் கலை கவி பாடும். கலை சப்தத்துக்கு சம்ஸ்கிருத வேதம். அந்த சம்ஸ்கிருத வேதம் என்ன பண்ணிருக்காரு? அதை கொண்டு பெருமாள் திருவிழ அது பதிக்கிறாராம். என்ன பண்ணிக்கிறார்? கலைக்கும் கொல்லிகாவலன் கலை என்கிற சம்ஸ்கிருத வேதத்தின் சொல்லு ரத்னம் இருக்கு இல்லையா? அந்த ரத்னமா இருக்க அதை பதித்து ரத்னமான தன் கவியை கொடுத்தார் நமக்காக. ரத்னமான தன் கவியை கொடுக்கிறாரு. எப்படி? பெருமாள் திருவிழ அந்த சம்ஸ்கிருத வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த ரத்னத்தை கொண்டு வந்து தன்னுடைய பெருமாள் திருவிழே பதித்து நம்ம கொடுக்கிறார். 105 பாசனங்கள். அநேகமா ஒவ்வொரு ஆழ்வாவுடைய வாழ்த்து நாம தெரிஞ்சுட்டேன்னா
அநேகமா கொஞ்சம் அதுல சரித்திரம் தெரிஞ்சுக்கலாம். அஞ்சன மாமலை பிறவி ஆதரித்தோன் வாடியே, அணியரங்கர் மனத்தூணை அடைந்துந்தோன் வாடியே, வஞ்சி நகரன் தன்னில் வாழ வைப்போன் வாடியே, மாசிதனில் புனர்பூசம் வந்துதைத்தான் வாடியே, அஞ்சரன குடப்பாம்பல் அங்கையிட்டான் வாடியே, அனவரதம் ராமகதை அழுபவன் வாடியே, செஞ்சொல்படி 105 செப்பினான் வாடியே. இது பாருங்க 105. செஞ்சொல்படி 105 செப்பினான் வாடியே, சேரலர்கோன் குலசேகரன் வாடியல். அது அநேகம் நீங்க அதை மனப்பாடம் பண்ணிட்டேன்னா அப்ப ஆழ்வார் என்ன சுவாமி பண்ணி கிரந்தம் பண்ணியிருக்காரு நமக்கு அடிக்கடி மறந்து போகலாம், இல்ல ஞாபகம் மறதியா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம் வச்சுக்கோங்க. அப்ப உடனே இந்த வாழ்த்துராம் தெரிஞ்சுட்டாலே என்ன கிரந்தம் பண்ணியிருக்கார், அந்த கிரந்தத்துல என்னென்ன பாட்டுகள், அவர் எந்த நட்சத்திரம் பிறந்திருக்கார், இது எல்லாமே நமக்கு பூர்ணமா தெரியும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதைத்தான் தெரிவிக்கிறேன். அப்ப அந்த நிலை இருக்கிற எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்ட பதிக்கும் கலை கவிபாதம் பெரியவர் பாதங்களே துதிக்கும் 105 பாசங்களோடு கூடிய திருநை. அந்த பாசுரத்துல என்ன சுவாமி சொல்லியிருக்கார், திருக்கணவரம் சௌரி பெருமாளுக்காக பாசுரங்கள் உண்டு, திருவரங்கம் ரங்கநாதருக்காக பாசுரங்கள் உண்டு, திருவேங்கடமடியானுக்காக பாசுரங்கள் உண்டு, அவதாரங்களிலே கண்ணனுக்கும் ராமனுக்கும் பாசுரங்கள் உண்டு. அதுக்கு மட்டும் இல்ல சுவாமி, இந்த 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 சம்சாரிகளோட நம்முடைய நாட்டாரோடு இயல் விழுந்து நாரணனின் நன்னிடமே, இந்த சம்சாருடைய சம்பந்தம் வேண்டாம் வேண்டான்னு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். மூணேறி செல்வத்து உடன்பிறவை யான் வேண்டியதில்ல. அப்ப திருவேங்கடமுடியார்ல கைங்கரிய வேணும், கைங்கரிய வேணும் தெரிவிக்கிறாரு. அந்த கைங்கா என்ன தெரிவிக்கிறாரு, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவாரின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அரம்பையரும் இண்டியம்பும் படியாய் கிடந்து உன் அவளவாய் காண்பேன். இன்னைக்கும் எந்த திவ்ய பிரதானம் பிரதானம் குலசேகரன் படின்னு திருவேங்கடத்துக்கு உண்டு. அதுக்குதான் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, படியாய் இருந்து உன்னுடைய பவளவாய் உன்னுடைய புஞ்சிருப்பை பார்த்து கொண்டே இருக்கிறேன்னு தெரிவித்தார். அதனாலதான் எங்கெங்கள்னா பகவானுடைய கற்ப கிரகம் இருக்கணும், அதுக்கு அடுத்த படிக்கட்டு இருக்கணும், அந்த படிக்கட்டுக்கு பேரு குலசேகரன் படின்னு பேரு. இது திருவேங்கடத்துக்கு. இப்ப என்ன இருக்கு, எல்லா சன்னதிக்கும் அது பேர் வந்துட்டு. எந்தெந்த சன்னதி வந்தாலும் அவன் குலசேகரன் தண்ணி படியை தாண்டி போகப்படாது, அது அர்ச்சகாலுக்கு தான், வேற யாரும் கிடையாது சொல்றாங்க. அப்ப அந்த படிக்கு பேரு குலசேகரன் படின்னு பேரு. அது எதனாலன்னா படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் இவர் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி இத்தனையும் பண்ணினார் இல்லையா. 105 பாசத்துள்ள கொல்லிதாவனம் கூடல் நாயகன் கோடிக்கோன் என்று 3 ராஜாவகளை இன்னும் ஒண்ணுமில்லாத இங்க இருக்கிறாரு. செம்பரமா நிற்கும் திருவுடவையன் ஆவேனே, ஊனேறு செல்வத்துடைய திருவேங்கடமுடியாண்ட பிரார்த்திக்கிறார். அங்க என்ன அந்த திவ்ய தேசத்துல செம்பரமா நிக்கிறோம், தம்பரமா நிக்கிறோம், கோனேரி ஆகும் குறுகாய் பிறப்பேனே, கோனேரியா இருக்கும் குறுகாவும் பிறக்கலாம். அங்க எம்பெருமான் பொன்மலமையில் ஏதேனும் ஆவேனே, மீனா பிறக்கலாம். இந்த எனக்கு கைங்கரியம்னா நான் அதுதான் அணைய ஊரப்பனைய அடியம் படியும் பர்வத பவரங்களிலே அப்படின்னு ஆச்சாரிய தேக்கார் எடுக்கிறார். அடிய மனவாள பெருமன் ஆச்சரியமா இதை வச்சுட்டுதான் இந்த குலசேகர ஆழ்வாருடைய பாத்திரத்தை வைத்துக் கொண்டுதான் ஆச்சரியமான ஒரு சூத்திரத்தை அணைத்தாரு. ஏன்னா கைங்கரியம் கைங்கரியம் பாக்கல போனோம். சென்னால் உடையாம் இருந்தால் சிங்காதம் திருமார்கரவு அப்படின்னு பார்த்தோம்னா, திருமாரணவன் அந்த அரபு என்று சொல்லக்கூடிய அதிசேஷன் என்ன பண்றாருன்னா, உட்கார்றார், உட்காரத்துக்கு சிம்மாசனமா இருக்கார், நின்னா மரவடியா இருக்கார், மேல பண்ண படையா இருக்கார், என்னன்னு கூட அத்தனையும் பண்றாருன்னா அத்தனை அவதாரம் எடுக்கிறாரையோ அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாரு. அவதாரம் எடுக்கிறான்னு என்ன அர்த்தம், நான் இந்த ஆழ்வாரா இருந்து கைங்கரியம் பண்ணணும்ல, உனக்கு என்னென்ன கைங்கரியம் வேணுமா அந்தந்த நிலைக்கு மாறிக்கிறேன்டாரு. செம்பகமா நிக்கிறேன், கோனேரியா நிக்கிறேன், குருகா இருக்கிறேன், மீனா பிறக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. இதுதான் அப்படிப்பட்ட இவரே சம்பிரதாய காவலன், கொல்லி காவலன், காவலன் தெரியும். அப்ப இவரை பல பேர் போற்றான். குலசேகரால் இத்தனை வைபவமா இத்தனை இல்லையா. அதனால எத்தனையோ மகாத்மாக்கள் எல்லாம் குலசேகர ஆழ்வார்த பாடுறாருனோ. யார் சுவாமி பாடுறா, ஏனைய ஆழ்வார்கள் பாடுறார். ஏன் நம்மாழ்வாரை பாடியிருக்காரு, குலசேகர ஆழ்வார் பாசுரத்தை நம்மாழ்வார் பாடியிருக்காருன்னா எல்லா ஆழ்வார்கள் பாட்டையும் நம்மாழ்வார் பாடியிருக்கார். அது என்னமா சுவாமி, அவர் 4 பிரபந்தம், திருவிருத்தம், திருவாசனியம், பெரிய திருவந்தாதி, திருவாழ்வு 4 தானே அவர் பாடியிருக்காரு. எல்லா ஆழ்வாரும் இவரே பாடியிருக்காருன்னா ஒரு காலத்துல எல்லாம் காணாம போயிடுச்சு. அதுதான் இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும், காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாதவன்கள் ஏற்பட்டு அந்த போய் அவர்கிட்ட பிரார்த்திக்க, அவருடைய மானசீகமாக எல்லாத்தையும் 4000 கொடுத்துருக்காரு. அதனாலதான் நாதனுக்கு 4000 உரைத்தான் வாடியே, நன் மதுர கவி வணங்கும் மகாவீரன் வாடியேன்னு நம்மாழ்வாருடைய வாழ்த்து நாமத்தை இது இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னோம்,
வாழ்வு திருநாமம் தெரிஞ்சுட்ட இப்ப அதுக்கே நன்மை வந்துட்டு பாருங்க. எத்தனை நன்மை கிடைக்கிறது. அநேகமா சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அதை வந்துடும். எல்லா அர்த்தமும் வராது. இருந்தாலும் சில தடவை நம்ம மறந்து போகாம எடுத்துக்க நன்னா தெரியலாம். மனப்பாடம் பண்ணணும். உடனே புஸ்தகத்தை எடுத்து பார்த்துட்டு ஆகாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆகா அந்த மகாத்மாங்கெல்லாம் கொண்டாடுறாள். யாரெல்லாம் கொண்டாடுறா? பெரிய பெரிய ரிஷிகள் என்ன மகாத்மா கொண்டாடுறோம். அதுல நாதமணிகள் தொடக்கமாக யாரா இருக்கா? நாதமணிகள் என்ன, உயர்கொண்டாருங்க, மனக்கால் நம்பி என்ன, அது வாழ வந்தாருன்னு. இவருக்கு 5 ஆச்சாரியர்கள் சுவாமி ராமானுஜருக்கு. பஞ்சாச்சாரிய பதாசிரயா அவருடைய அஷ்டோத்தத்துல வரும். 5 ஆச்சாரியர்கள் யாருக்கு? சுவாமி ராமானுஜருக்கு. திருமலையா திருக்கோட்டி நம்பி, திருமாலையாண்டான், பெரிய திருமலை நம்பி, பெரிய நம்பி, இவரெல்லாம் இருக்காருன்னு ஆழ்வார், திருவரங்க பெருமாளரையர். இந்த 5 ஆச்சாரியர்களையா அந்த அப்படிப்பட்ட மகான்கள்லாம் இந்த குலசேகர ஆழ்வார் நன்னா வாசிக்கிறாராம். அந்த ஸ்தோத்திரம் பண்றபடியாலே அப்படிப்பட்ட பெரியோர்கள் பாதங்களை இவர் ஸ்தோத்திரம் பண்றார். அந்த இந்த பாட்டுல பாருங்க, கதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன். அவ பதிக்கும் கலைக்கவி பாடும் குலசேகர ஆழ்வார் திருமொழி, பெருமாள் திருமொழி. அந்த பெருமாள் திருமொழி யாரெல்லாம் பாடுகிறார்களோ அப்படிப்பட்ட பெரியவர்கள், அந்த பெரியவர்கள் பாதங்களே துதிக்கும் பரமன். அப்படிப்பட்ட துதிக்கும் பரமன் அதை பாடினே இருக்கலையா? அப்படிப்பட்ட பரமன் ராமானுஜன். என்ன பரமன்னா, இவரே ஓர் அடியவர். இவருக்கு பரமன் என்று பெயர் சொல்லாமா? பாருங்க, இதுக்கு முன்னாடி பரமன் பார்த்துக்கோம். தொன்றபடி ஆழ்வார பரமன் பார்த்துக்கோம். அப்ப அடியார் 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 அடியார்களுக்குள்ளே நான் கடைக்குட்டி இருக்கக்கூடிய தலைவரா இருக்கேன். அதனால பரமன். இப்ப இங்க என்ன, கலைக்கவி பாடம் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன். அந்த பெரியவர்கள் பாதங்களை துதிக்கிறாரோ, போற்றுகிறாரோ, அவரை சேவிக்கிறாரோ, அந்த சேவிக்கிறது என்ன சுவாமி? பரமன். பரமன் சொல்லலாமன்னா பெரியவர்கள் பாதம் துதிப்படியே இவருக்கு மேம்பட்டவர் கிடையாது. பெரியவர்கள் சிவைஷ்டவால பார்த்தாலே துதிக்கக்கூடிய தன்மை இவருக்கு இருக்கிற பல யாருக்கு கிடையாது சொன்ன. அதில் இவர் தான் மேம்பட்டவர். அதுல இவருக்கு சமமானவன் கிடையாது, இவருக்கு மேம்பட்டவாளும் கிடையாது அப்படின்னு தெரியல. அதனால்தான் பரமன். பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன். பரமன் பரமன்னா பரோஸ்மாதி இது பரமகான். பரோஸ்மாதி இது பரமகா. பரோஸ்மாதினா இவனை காட்டும் யார் மேம்பட்டவர் கிடையாதோ அவருக்கு பரமன் பேர். இப்ப ராமானுஜர் மேம்பட்டவர் கிடையாது சொன்ன. நாகமணி பெரியவராச்சு. நம்மாழ்வார் அந்த அர்த்தத்துல சொல்லல. ராமானுஜர் இந்த பெரிய யாரெல்லாம் பெருமாள் திருமொழி சேவிக்கிறான், குலசேகர பாசுரத்தை சேவிக்கிறார்களோ அந்த சேவிக்கக்கூடிய அந்த பெரியோர்கள் இருக்க இல்லையா, அந்த மகனியர்கள், அந்த மகனியர்களுடைய திருவடிகளை பற்றுவதிலே இவருக்கு சமமானவன் கிடையாது. அதனால பரமன். நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால பரமன். அப்ப பரமன்னு சொன்னா சமமானவன் கிடையாது, மேம்பட்டவன் கிடையாதுன்னா அந்த திருவடிகளை பற்றுவதில் இவருக்கு சுவாமி, இவருக்கு நிகழ் இவர் சுவாமி, இவரை போல யாரும் இந்த மாதிரி திருவடியை பற்றவே முடியாது அப்படின்னு சொல்றானோ. அப்ப பற்றவே முடியாதுன்னா அப்ப நாதமனை சேவிக்கிறன்னு அர்த்தமான, நாதமனை காட்ட மேம்பட்டவன் அர்த்தமான கிடையாது. அந்த திருவடிகளை சேவிக்கிறது இவருக்கு நிகர். இவர் அதுவன் நானும் சொல்லிக்கிறேன். நான் இது என்ன இல்லை எனக்கு எதிரி இல்லை எனக்கு எதிர்னு சொல்ற மூலம் பத்மனத்தைகள் கைகள் விழுந்தான் பல்ல அதே நிலைதான் இதுக்கும். ஆக பரமன். பரமன் ஒவ்வொருத்தருக்கு பேரு பகவான். திருமாலிரஞ்சோலை அழகரம் பெருமான் இல்லையா, அந்த பெண்கள் மூலமூர்த்திக்கு பரமசுவாமின்னு பேரு. பெருமாள் மூலமூர்த்தி இருக்காளே, மூலமூர்த்திக்கு அவருக்கு பரமசுவாமின்னு பேரு. அதே உற்சவருக்கு சுந்தரத்தோளுடையான். சுந்தரத்தோடு. அதனாலதான் சுந்தரபாபு ஸ்தபம்னு பஞ்சஸ்தவத்துல ஒரு ஸ்தபம் குலத்தால் அனுகிரகிச்சுக்க. அங்க சில காலங்கள் திருவரங்கத்தை இருக்க முடியாத சில நிர்பந்தங்கள். அதை அடிக்கடி சொல்லுவேன். நம்ம எல்லாம் இப்ப ரொம்ப நன்னா இருப்போம். எந்த உபதிரமும் கிடையாது, எந்த சிரமமும் கிடையாது. நினைச்சப்ப காலட்சேபம் கேட்கிறோம். ஆயிட்டா இல்லையா சுவாமி உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஹாயா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னமும் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் அன்னைக்கு இருந்தான்னா சம்பிரதாயத்துக்காக அவ இவ்வளவு சிரமப்பட்டிருக்காதுமா. இத்தனைக்கும் இன்னைக்கு இருக்கிற வசதியே கிடையாது, அந்த வசதியும் கிடையாது. ஆனாலும் அத்தனை சிரமப்பட்டு நம்ம என்ன அவளுடைய தோளுக்கு நேர்ல இருக்கிறதுக்கு நம்ம சிரமமா இருக்கு. அவ எந்த ஒரு பக்கம் பார்த்தா மதங்களால நிர்பந்தம், இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜாக்களால நிர்பந்தம், இன்னொரு பக்கம் பார்த்தா ஓஹோ இயற்கையால நிர்பந்தம். எத்தனை நிர்பந்தங்கள் இருந்தோ அத்தனையும் வந்துட்டு இருக்கு.
ஆனா அத்தனையும் அவன் பொருட்படுத்தாம கிரந்தத்தை எழுதிட்டு அந்த கைங்கரியமே பிரதானம் என்று கிடையாது. அதனால எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சுவாமியால இருக்க முடியாத ஒரு நிர்பந்தத்தால நேர மதுரைக்கு போறார். அழகர் பெருமானா அங்க இருக்கச்சே நான் திரும்பி போகணும், ஆச்சாரனை பிரிந்து இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரங்கநாதன் சேவிக்கணும்னு சொல்லணுமோ சொல்லல, ஆச்சாரியன் ராமானுஜை பிரிந்து என்னாரோ அவரை உடனே போய் அவர் கைங்கறி பண்ண பிரார்த்திக்கிறார். கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, அங்க இருக்க ஆபத்தெல்லாம் போயிடுதுன்னு தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி பரமசுவாமி அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப சுந்தரபாகு ஸ்தவம் பண்ணார் கூறத்தோட. ஆக பரமன் பரமன்னு சொன்னா ஆபரமன் என்ன சுவாமி இல்ல, ஷாட்டுவா ஒண்ணு சொல்றாரு. ஆபரமன் ஆபரம்னா இவனை காட்ட இன்னொருத்தன் தான் மேம்பட்டவன் அர்த்தம். பரமன் தர்மம் அதர்மம், தர்மம் அல்லாததுல அந்த தர்மத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கிறது அதர்மம். அதே போல பரமன் அபரமன். ஆபரமன்னா பரமன்னு சொன்னா இவருக்கு மேம்பட்டவா கிடையாதுன்னு அர்த்தம். ஆபரமன்னா இவருக்கு மேம்பட்டவா இருக்கான்னு அர்த்தம். இருக்கான்னு இப்ப ஆபரமா அபரமா, இதுக்கு இது எடுத்தோம்னா அபரமா ஆபரமானா அப்பா அப்பானா இலகியவன், ரொம்ப இலகிய மனசு, இலகியவன் அபரமா. ரமா ரமானா ஸ்ரீதேவி நாச்சியார், ரமானா ஸ்ரீதேவி. அபரமா அபரமா அபரமான்னு இருக்கு இல்லையா, அப்ப கூட்டல் ரமான்னு பிரிச்சுக்கோ. அபரம் முதல்ல அபரமன் பார்த்தேன், என்னை காட்டு மேம்பட்டவா இருக்கான்னு அர்த்தம். பரமன்னா இவனுக்கு மேம்பட்டவன் கிடையாது, சமமானவன் கிடையாதுன்னு அர்த்தம். இப்ப இது ரெண்டும் இல்லாம அபரமா, அப்ப கூட்டல் பரமா, அப்ப கூட்டல் ரமா, பரமா இல்ல அப்ப கூட்டல் ரமா. அப்பா என்கிற சப்தத்துக்கு இளையவன் அர்த்தம். ரமா எங்க ஸ்ரீதேவி நாச்சியார். அப்ப ஸ்ரீதேவி நாச்சியார் சம்பந்தம் அற்றவர் யார் இருந்தாலும் அவர் அபரமனா இருப்பார். இது ஒரு அர்த்தம், அதுக்குதான் எடுத்தேன். அபரமன் யாரு சுவாமி? அபரமன் என்ன, ஸ்ரீதேவி நாச்சியாருடைய சம்பந்தம் இல்லை, பிராட்டி சம்பந்தம் இல்லைன்னா பகவத் சம்பந்தமே இல்லை, பாகவத் சம்பந்தமே இல்லை. அப்ப பிராட்டி சம்பந்தம் பிரதான அதான் ஆபாரமானா அப்படின்னு சொல்லிக்கிறாரியா. ஆக இப்படி மேம்பட்டவன் இல்லாதவன் பகவானுக்கு சொல்ல. இப்ப ராமானுஜர் பரமன்னு சொல்றவனோ, பரமன்னு சொல்றது என்ன அர்த்தம், இந்த திருவடிகளை சேவிப்பதில் இவருக்கு சமமானவரோ இவருக்கு மேம்பட்டவோ கிடையாது. அப்படிப்பட்ட அப்பெரியவர்கள் பாதங்களையே துதிக்கும் பரமன் ஆனபடியாலே அப்படிப்பட்ட ராமானுஜர் என்னை சோர்விலனே, என்னை சொன்ன அதாவது என்னை விட்டு நீங்க மாட்டார் என்றது. அப்ப ராமானுஜர் என்னை விட்டு நீங்காதபடியாலே இப்படி வச்சுக்கணும். ராமானுஜர் என்னை பத்திட்டாருன்னா அவர் தான் வந்து பத்திரிக்காரு, நான் போகல. இந்த அர்த்தத்தை பிரதானமா வச்சுக்கணும். பகவான் நம்மை பற்றும் பிரதானமா, நாம் பகவானை பற்றும் பெற்றானவா, இது ஒரு நிலை. நாம் பத்தை அதான் சுகத ஸ்வீகாரம் பேரு, பரகத ஸ்வீகாரம் பேரு. இப்ப குகனை போய் ராமன் போய் பத்தினான், ராமனை வந்து பரதன் பத்தினான். ராமனை பரதன் ராமன் வரவே இல்லையா, ராமனை பத்தினது பரதன், ஆனா குகனை பத்தினது ராமன். அதனாலதான் அந்த குகன்ட்ட நன்னா இருந்தார். பரதனுக்கு பலிக்கிற அந்த சரணாகி அப்புறம் 14 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு சொல்ல வந்தேன். அதே போல ஆச்சார விஷயத்துல ஆச்சாரன்ட்டு நாம அபிமானமா இருக்கணுமா, அவர் நம்ம இடத்துல அபிமானத்தை காட்டணுமா? இப்ப அதுதான் இங்க ராமானுஜன் என்ன சோர்விலனே என்கிற சப்தம் வருதனோ, இந்த சொல்ற அவர் என்னை விட்டு பிரியாம இருக்கிறார், என்னை விட்டு பிரியாம இருக்காருன்னா, ஓ நான் பத்தல, நான் பத்தி இருந்தேன்னா பிரிஞ்சிடுவேன். நான் பத்தல, அப்ப என்ன ஆயிடுச்சு, அவர் தான் என்னை பத்தி இருக்காரு. அந்த திருவடியை, இந்த திருவடியை 10 நிமிஷம் அவர் சொல்லத்தானே அவர் திருவடியை பத்தினேன். அப்படி இருக்கச்சது அவர் தான் என்னை அணைச்சு கொண்டிருக்காரு. அப்படி இருக்கச்சு அதை பிரியவே பிரியாது. அதான் சோர்விலனேன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவனா என்ன பண்ணும், நான் இனிமே தபஸ் பண்ண வேண்டாமே, தபஸ் பண்ணணுமா, அதுதான் எடுக்கிறாரு. அப்ப ராமானுஜர் என்னை விட்டு பிரியாம இருக்கிறபடியாலே இனிமே இதெல்லாம் பண்ண வேண்டாம். இது பண்ண வேண்டாம். கதிக்கு பதறி வெண்காணமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்கும் தவம் செய்யும் கொள்கையற்றேன். எப்ப ராமானுஜன் என்னை விட்டு பிரிய போவதில்லையோ அதனால் இனி தபஸ் தேவையில்லை. என்ன பண்ணுங்க, நமக்கு ராமானுஜ சம்பந்தம் வேணா என்ன பண்ணா சுவாமி கிடைக்கும், ஏது பண்ணா கிடைக்கும். அவர் திருவடி வேணும் சுவாமி, அவர்கிட்ட போனா ஏதோ இது கிடைக்குது அது கிடைக்குது. இன்னும் இன்னைக்கு அநேகம் எல்லாரும் பாலை கொண்டு போய் கொடுக்குறா. அந்த தீர்த்தத்தை அந்த அவருடைய ஈரவாழ தீர்த்தம் ஒரே கூட்டம். அந்த ஈரவாழ தீர்த்தத்துக்கு இது கிடைக்கிறது அது கிடைக்க செய்யப்படும். அதெல்லாம் வந்து பிரயோஜனாந்த பலன்னு பேரு வாஸ்தவம் தான். ஆனா
அந்த தீர்த்தத்தை வாங்கணும் என்ற எண்ணத்தோடு வாங்கின தவிர இந்த தீர்த்தத்தை வாங்கணுமா, வாங்கினபடியால் இது கிடைக்குமா, கிடைச்சா நான் நன்னா இருப்பேனா, இந்த லோகத்துல நன்னா இருப்பேனா, அந்த எண்ணம் கூடாது. அது யாருக்கு கூடாது? ராமானுஜருடைய திருவடியை பற்றி ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று இருக்கிறவர்களுக்கு அந்த எண்ணம் கூடாது. அப்ப மத்தவாளு சுவாமி அப்ப உன்ன இந்த நிலைக்கே வரலையே. இதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஸ்ரீ வைஷ்ணவா கூடாது கூடாதுன்னு எல்லாருக்கும் சொல்லல, இந்த நிலைக்கு வந்தவாறு கூடாது. இப்ப அதே போல திருவரங்கத்தை என்ன தெரிவிக்கிறார், அந்த தபஸ் எனக்கு நான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, தபஸ் தேவையில்லைன்றாரு. அப்ப லோகத்துல தபஸே கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல. கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்கு தவம் செய்தும் கட்டின எப்ப பிராப்தியம் கிடைக்குமோ என்று பதறி போய் கிடைக்கிறாரு. வெங்கானமும் கல்லும், வெம்மை சுடுவதான காணம், அதாவது மலை மேல நின்று தபஸ் பண்றா. வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும், மலை மேல நின்று தபஸ் பண்றா. காணத்துல நின்று மத்தியில நின்றுக்கிறதுக்காக பண்றா. காணம்னா காடு, காலத்துல இருந்து மத்தியில நின்று தபஸ் பண்றா. அதுக்கு மேல சமுத்திரத்துல போய் தபஸ் பண்றா, சமுத்திரத்துக்கு உள்ள நின்று தபஸ் பண்றா. நீருக்குள்ள உண்டு பண்ணீங்கன்னா இதெல்லாம் இது எதுவுமே நான் பண்ணினது இல்லையன்ற. அப்ப நாம் ஒவ்வொரு இடத்துல நின்று என்ன பண்றோம், இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையே. ஒவ்வொரு இடத்துல நின்று கதிக்கு பதறி வெங்கானமும் கண்ணும் கடவுள் எல்லாம் கொதிக்க. அப்பன்னா இந்த சரீரம் கொதிக்க, அதான் என் சரீரம் கொதிக்கும்படி தவம் செய்யவும் வேண்டாம். அப்படிப்பட்ட கொள்கையற்றேன் சரீரம் ஏன் சரி சுவாமி, கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடனும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன்னு இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பனா திருவரங்கத்தபதினார் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தார், ராமானுஜ சம்பந்தம் பண்ணுவதற்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தார், சம்பந்தம் வருவதற்கு முன்னாடி. இப்ப ராமானுஜ சம்பந்தம் பெற்றுட்டார், இப்ப பண்ணல அப்படித்தானே சுவாமி அர்த்தம்? இல்லை, அவர் எப்பயுமே பண்ணல, அவர் சொல்லவே வேண்டாமே சுவாமி. அவர் தபஸே பண்ணலையானோ? எப்ப தபஸ் பண்ணலையோ, கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் சொல்ல வேண்டாமே. எதுக்காக சொல்லணும்? தபஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப ராமானுஜ சம்பந்தம் கிடைச்சது, இனிமே நான் தபஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. என்னைக்குமே இவர் தபஸே பண்ணதில்லை, என்னைக்குமே இவர் தபஸே பண்ணதில்லை என்ற நிலை வந்திருக்க. இப்ப நான் இனிமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன சுவாமி பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அந்த இடத்துக்கு நான் போனதே இல்லை, போகவும் போறது இல்லை அப்படி இருக்கச்சே சுவாமி அந்த இடத்துக்கு நான் போக போறது இல்லை, போகிறேன். உன்னால போக முடியாது சுவாமி, வாஸ்தவம் தான், ஆனா நான் போக போறது இல்லை அப்படின்னா என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாரு, நான் தபஸ் பண்ண போறது, தபஸ் பண்ண சுவாமி தபஸ் பண்ணுவதற்கு உண்டான சக்தி இருக்கா முதல்ல? இல்ல. அப்படி இருக்கச்சு ஏன் தபஸ் பண்ண போறது? அதான் சப்தத்தை பார்க்கணும். கொள்கையற்றேன் கதிக்கு பதறி வெண்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் அற்றேன், தவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இவர் முன்னாடி தபஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப தபஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ராமானுஜ சம்பந்தம் பெற்றபடியாரு அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். ஆனா அதோட முடியல, மத்தியில ஒரு சப்தம் போட்டுக்காரு கொள்கையற்றேன் அப்படின்னா விஸ்வாமித்திரர் என்ன மற்றும் உண்டான மகரிஷிகள் என்ன அவெல்லாம் நிறைய பேர் தபஸ் பண்றாரோ, அந்த தபஸ் எல்லாம் சரியா பண்றான், நன்னா பண்றான். இந்த சபத் சாஸ்திர சம்மதம் ஒத்துக்கணும், இந்த தபஸ் பண்ணா இன்னது கிடைக்கும் இன்னென்ன கிடைக்கும் ஒத்துண்டு இருக்காரு. அதான் கொள்கை, ஒத்துண்டு இருக்காரு. ஆனா இவர் பண்ணல, ஒத்துண்டு இருக்காரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒத்துக்கொண்ட தன்மையை விட்டுட்டார். ஓ அது தவறு. என்ன தவறு? ராமானுஜ சம்பந்தம் வந்துட்டுனா கொள்கை அற்றேன், அதான் அர்த்தம். ஏன்னா நமக்கு உடனே என்ன தோணுனா, சுவாமி திருவரங்கத்துல முன்னாடி தபஸ் பண்ணிட்டு இருந்தாரு, வெண்காலம் மலை மேல என்ன, கடல்ல என்ன, அதே போல காணத்துல என்ன, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப இனிமே விட்டுட்டாரா? அந்த அர்த்தம் இல்ல. முன்னாடியும் பண்ணல, இப்பயும் பண்ண போறது இல்லை. ஆனா முன்னாடி அந்த தபஸ் பண்ணதை ஒத்துண்டார், தான் பண்ணல. ஓ சரியா தான் சாஸ்திர சம்மதம் தான் ஒத்துங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ராமானுஜ சம்பந்தம் இதுக்கு அப்படின்னு தெரியலையா? அதான் அப்பதான் தபஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு நின்று சரீரம் கொதிக்கணும். சரீரம் கொதிக்குமா சொன்னா கொதிக்கும்படியா தபஸ் பண்றாராம். சரீரம் கொதிக்க தவம் செய்யணும். சரீரம் கொதிக்கிறதாம். ஏன் சுவாமி சரீரம் கொதிக்கிறதா? சாப்பிடலையே, தபஸ் பண்றானே சாப்பிட முடியாது, சாப்பிடவும் கூடாது. ஊன்வாடி போகணும். ஊன்னந்த சரீரம் ஊன்வாட உடல் வாட வெட்டு தெரிவிக்கிறார். ஊன்னந்த சரீரம்
இந்த சரீரம் வாடணும், ஆத்மாவுக்கு காவலிடணும், ஆத்மாவுக்கு தான் பிரதான பாவனம், இந்த சரீரத்தை பார்க்கப்படாது. அதான் அந்த மாதிரி இந்த சரீரம் வாட வாட வாடவர் தபஸ் பண்ணினா சரீரம் போகத்தானே போகும். போக சில நாள் பார்த்துக்கலாம். நீங்க நாடகத்தை பார்க்கலாம். ராவணன் தபஸ் பண்ணது எலும்பும் தூரமா இருந்திருப்பான். அப்புறம் கிடுக்குன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன அத்தனமோ ஊடு வாடுறதுனோ அந்த மாதிரி ஊடு வாடக்கூடிய ஒரு துணை இருக்கணும். அதைத்தான் தெரிவிக்கிறாரு. கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்தும் கொள்கை அற்றேன். அதனால்தான் கொதிக்க தவம் செய்யும் கொள்கை. இனி அந்த கொள்கை எனக்கு கிடையாது. அப்ப நான் ஒத்துப்பேறணும், அது எனக்கு கிடையாது. ஆக பிராபகாந்தத்தை பற்றும் கொள்கை எனக்கு கிடையாது. அப்படின்னா ஆச்சாரியன் திருவடியை பத்தனம்னாலே சுவாமி இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதுதான் தவறு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. ஆச்சாரியன் திருவடியை பற்றுவதற்கு ஆச்சாரியன் திருவடியே, மற்றொரு உபாயம் கிடையாது. பகவான் திருவடி அதுவும் உபாயம் கிடையாது. சுவாமி எனக்கு ஆச்சாரன் திருவடி வேணும், பகவான் திருவடியை பற்றி கொண்டு அவர் திருவடி மூலமா ஆச்சாரன் திருவடி பத்திர கிடையாது. இது ஒத்துவேல. அதுக்கு இது சதுரசம் கிடையாது. அதுக்கு நீ ஒத்து வருமானம் ஒத்து வராது. பகவான் திருவடி வேறு, இந்த திருவடி பகவான் திருவடி பத்தத்துக்கு பகவான் திருவடியை பத்துக்கும். அது பிரபன்ன நிலை. ஆச்சாரியன் திருவடினா சரமபருவ நிட்டை. சரமபருவ நிட்டைக்கு வந்தாச்சுனாலே இவரு அந்த சரமபருவ நிட்டை தான் ஆச்சாரியன். ஆச்சாரியன் திருவடி தவிர மற்றொன்னு கிடையாது. அதான் தெரிவிக்கிறாரு. அப்ப இனிமே நான் பண்ண மாட்டேன். அப்ப அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பிராபகாந்தரத்தை பற்றும் கொள்கை எனக்கு கிடையாது. அவன் திருவடி பற்றுவதற்கு மற்றொன்றாலே அவன் திருவடி பற்றி கொள்கை கிடையாது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ராமானுஜரை என்னை விட்டு பிடியாதபடியாலே தபஸ் செய்யக்கூடிய கொள்கை அற்றேன். இது முதல் அர்த்தம். தபஸ் செய்யக்கூடிய கொள்கை அற்றேன் இரண்டாவது முதல் அர்த்தம். அப்ப தபஸ் நான் பண்ணல. இரண்டாவது வெங்கானம் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கின்றன. என் சரீரம் கொதிக்க கிடையாது. முதலில் சரீரம் கொதிக்கிறது. ஏன்னா பட்டி கிடக்குறேன், சரீரம் ஊன் வாடுறது, உடல் வாடுறது அப்படின்னு போயிட்டு இருக்கு இல்லையா? அதனால நான் தபஸ் பண்ணினேன். இது முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்கன்னா இப்ப என் சரீரம் கொதிக்கிறதுக்கு இல்ல, இன்னொன்னு கொதிக்கிறது. என்ன கொதிக்கிறது சுவாமி? தபஸ் பண்ண 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 கடல் கொதிக்கிறது, மழை உருகிறது, காடு பற்றி எரியுது. இரண்ய கசி பண்ண 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 அதான் பயம் வந்துட்டு இந்திரனுக்கு. அப்படியே நடுங்கிறது, மலையெல்லாம் நடுங்கிறது, கடல்லாம் கொதிக்கிறது. ஓ இப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கானே, என்ன ஆகுமோ ஏதாமோ, தனக்கு ஆபத்து, தன் சீட்டுக்கு ஆபத்து, தன்னுடைய உட்கார்ந்துட்டு இருக்காரனோ அந்த இந்திர பதவிக்கு தான் ஆபத்து வந்துருமோ, ஆபத்து வந்தோன்னு உடனே ஓடி வரானோனா இரண்ய காட்சி பண்றச்சே அந்த மாதிரி பதிவு பண்ணும்போது கடல்லாம் புதிச்சா, பூமியெல்லாம் உடையறதும். அத்தனை கோர தபஸ், அத்தனை தூரம் கோரமான தபஸ், மலை உடையிறது, பூமி உடையிறது. அதனால இந்திரன் பயப்பட ஆரம்பிச்சானே, இப்படிப்பட்ட தபஸையும் கொள்கை இனி எனக்கு கிடையாது. இது இரண்டாவது அர்த்தம். முதல் அர்த்தம் தன் சரீரம் வாடுறது. அப்ப கொதிக்க தவம் செய்து இந்த சரீரமே கொதிக்க கொதிக்க தவம் செய்தேன்னு முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் தன் சரீரம் கொதிக்கிறது இருக்கட்டும் சுவாமியே, கடல் கொதிக்கிறது, மலை கொதிக்கிறது, பூமி கொதிக்கிறது அப்படின்னு சொல்லுகிறா. அப்படிப்பட்ட தபஸ் பண்ணக்கூடிய இனி எனக்கு கிடையாது, தபஸின் கொள்கை இனி கிடையாது. ரெண்டு விதமான அர்த்தங்கள். என் சரீரம் கொதிக்கும்படியான தபஸ் ஒண்ணு, அல்லது தபஸ் பண்ணிடபடியானே கல்லும் கடலும் கொதிக்கும்படியான தபஸ். ஆக இனி இந்த தபஸை நாம் செய்வது கிடையாது. திருவரங்க நாம் செய்ய போவது கிடையாது. ஆக பிராப்தியத்துக்கு அனுரூபமாக ஆச்சாரிய சம்பந்தம் வழியாக பிராப்தியத்தை பெறுவோம். எக்ஸலண்டான சப்தம் இது. ஆச்சாரியன் திருவடி பத்திரம்னா அதுக்கு இன்னொரு உபாயம் கிடையாது. பகவான் திருவடியே உபாயம் கிடையாதுன்னு சொல்லி வேற ஏதாவது பண்ண முடியுமா? பகவான் திருவடியே உபாயம் கிடையாதுன்னு சொல்லிச்சு, அதுக்கு மேல என்ன பண்ணணும்? ஆச்சாரிய திருவடி. அப்ப ராமானுஜர் திருவடி சம்மதித்தால் இனி எனக்கு என்னை விட்டு விலகவே மாட்டார். எப்ப அவர் திருவடி பற்றினோ அது. அப்ப ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியன் தான் ராமானுஜர். அவரை என்னை விட்டு பிரிவது இல்லை. ஆக சுதந்திரனான பகவான் திருவடி அல்ல. எக்ஸலன்ட் வரணும். சுதந்திரனான பகவான் திருவடி அல்ல, ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தினால் இனி அவர் இனி என்னை விட்டு பிரிய மாட்டார். இங்க ஜாகத்தே ஒண்ணு சொல்றா பாருங்க. என்ன சொல்றாருன்னா, நான் அவரை விட்டு பிரிவது இல்லைன்னு சொல்லியிருக்கணுமோ? சொல்லல. நான் அவரை விட்டு பிரிவது இல்லைன்னு. இதுதான் ரொம்ப முக்கியம். காலட்சேபம் தந்திருக்கோம், அப்படி என் காலேஜ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய முயற்சியில காலட்சேபம் நல்ல வாசியம் வெத்தம் காலேஜ் கேட்டு இருக்கோம். கேட்டு இருக்கச்சே
நான் வந்து கேட்டுருக்கேன். எல்லாமே ஆச்சாரிய கட்டாட்சம் தான். அவர் பார்த்து இந்த காலட்சேபம் கேட்பதற்குண்டான ஒரு அனுசரணையான நேரம் என்ன, அதுக்கு அனுகூலமான நிலை என்ன, எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து நம்மளை உட்கார சொல்றாங்க. உட்காந்துட்டேன். அதே போல அடியனுக்கும் இந்த காலட்சேபத்துக்கு தேவையான யுக்திகள் என்ன, அதுக்கு நேரம் என்ன, அதுக்குண்ட சமாச்சாரங்கள் என்ன, அதையெல்லாம் கொடுத்து சொல்லுன்னு சொல்றாங்க. அப்ப நானா இது பண்ணலையே, ஒண்ணும் பண்ணல. அப்ப என்ன பண்ணுவோம், எசைறேன், அவ்வளவுதான் நான் பண்றேன், மத்ததான் அவர் பண்ணிட்டு. இதுதான் எப்படின்னா நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பண்றேன் இதைத்தான் திருவரங்க தெரிவிக்கிறாரு. அப்ப நான் பத்தினா இல்ல, அவர் இந்த இடத்துல ஏதுன்னா அவர் என்ன விடமாட்டான்னு சொல்றாரு தவிர நான் அவரை விட்டு போக மாட்டேன் சொல்ல போனோம். இந்த வார்த்தை சொல்ல போனோம் சாமானிய பிரியத்துக்காக வைகுந்தா அந்த பதிகத்துல எடுத்துக்க நிறைய இருக்கு, 1 2 இல்லை. ஆனா நாழியார் தான் பயமா இருக்கு, வருதும் இல்ல. வைகுந்தா மணிவண்ணனே என் பல்லா திருக்குறளா என்னொள் மண்ணை வைகும் வைகள் தோறும் அமுதாய வானேரே செய்குந்தா வரும் தீவை முன் அடியார்க்கு தேர்த்து அசுரருக்கு தீமைகள் செய்கின்றா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. ஆழ்வார சிக்கனை பிடிச்சிட்டேன்னு பெருமாள். ஆழ்வார் பிடிச்சிருக்காரு, பெருமாள் பிடிச்சிருக்காரு. பெருமாள் தான் பிடிச்சிருக்காரு. பெருமாள் தான் பிடிச்சி ஆழ்வார் சார் நான் பிடிச்சேன்னா விட்டுடுவேன், அவன் பிடிச்சிருக்காரு. அதே போல இங்க ஆச்சாரியன் என்று சொல்றது ராமானுஜன் நான் பிடிக்கல, நான் பிடிச்சேன்னா இப்ப சொல்லியிருக்கணும், நான் இனிமே பிடிச்சிட்டேன், இனி நான் ராமானுஜனுடைய திருவடி விடமாட்டேன். சாமானியம் இதான் சொல்லுவான். இந்த திருவரங்கத்தை அமைதிருவிட ஏன்னா அவர் என்னை பிடிச்சிட்டு இருக்காரு, இனி அவர் என்னை விடமாட்டார், அவர் என்னை விட்டு பிரிய மாட்டார். ஜாகிரதையா சொல்லணும், அவர் என்னை விட்டு பிரிவது இல்லைங்கிறதையா. ஏன்னா நானாக பிரிய மாட்டேன்னு சொன்னா மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நானா பிரிய மாட்டேன் மாறுவது இதுதான் பரகத ஸ்வீகாரம். ஸ்வகத ஸ்வீகாரம்னு நாம் 10 10, பரகத ஸ்வீகாரம்னா ஆச்சாரியனும் பகவான 10 10. அப்படி இருக்கச்ச இப்ப ராமானுஜர் என்னை பட்டின பிறகு பிரிவது கிடையாது. எப்பவுமே ஆச்சாரிய அபிமானம் என்னது அர்த்தம், ஆச்சாரியன் நம்ம மேல அபிமானம் வைக்கணும். அப்ப நம்ம வைக்கப்படாத வைக்கணும், நாம ஆச்சாரியன் அபிமானம் வச்சிருக்கணும். ஆனா அதை காட்டிலும் முக்கியம் என்னன்னா ஆச்சாரியன் மேல அபிமானிக்கணும். அவர் என்ன சுவாமி அவர் அபிமானிக்கும் அளவுக்கு நாம் அபிமானிக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும், அவர் அபிமானிக்க நாம் அவர்கிட்ட அபிமானம் பூர்ணமாக இருந்துட்டு வச்சுக்கேன், அவர் நம்மகிட்ட அபிமானம் வைப்பார். அப்ப அவருடைய அபிமானம் தான் பிரதானம். ஆனா அந்த அபிமானத்துக்கு நம்ம அபிமானம் பிரதானமா இருக்கணும் தெரியும். அப்ப அவரும் அப்ப இருந்து என்ன தெரியுது, இந்த பாசுரத்தின் மூலமா அபிப்பிராயம் என்னன்னா ராமானுஜன் நம்மை விட்டு பிரியாமல் இருந்தால் பிராபகாந்திர சம்பந்தம் இல்லாமல் பிராப்தியத்தை சுலபமாக சௌகரியமாக பெறலாம் என்று. அப்ப என்ன இந்த பாசுரத்தில் என்ன, கதிக்கு பதறி வெங்கானமும் கள்ளும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன். இந்த பாசுரத்தை தெரிவிக்கக்கூடிய நிலை என்னன்னா அவர் நம்மளை பத்தணும், நாம் பத்தல. நம்மை பிரியாமல் இருந்தால் பிராபகாந்திர சம்பந்தம், பிராப்தியாந்திர சம்பந்தம், பிராபகாந்திர சம்பந்தம் அப்படின்னா பிராப்தியத்தை சுலகமாக சௌகரியமா பெறலாம். அப்படின்னா அவனுடைய புருஷார்த்தம்னு ஆச்சாரிய கைங்கரம் சுலபா பண்ணலாம். அது மட்டும் இல்ல, அதோட பெறுவது மட்டுமல்ல, பிராபகாந்திரம் வேற ஏதோ இருக்கணும், அதையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு தெரிவிக்கிறார். பிராப்தியாந்திர சம்பந்தமோ பிராபகாந்திர சம்பந்தமோ இது ரெண்டும் தேவையில்லைன்னு தெரிவிக்கிறார். இப்ப ஆக அந்த ஞானத்தாலே மோட்சம் சாஸ்திரம் சொல்லியிருக்க. இப்ப பெரிய விசாரம். இந்த விசாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இன்னைக்கு முடியாது, பார்ப்போம். இப்ப சாஸ்திரம் எல்லாம் ஞானான் மோட்சகான்னு சொல்லியிருக்கு. நீங்க என்ன சுவாமி எப்ப பாரு உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ராமானுஜ சம்பந்தத்தாரே மோட்சம், ராமானுஜ சம்பந்தத்தாரே மோட்சம் சொல்லிக்கிற சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கு, ஞானான் மோட்சம், ஞானத்தாரே மோட்சம். இந்த இது கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, இதை பண்ணா இதெல்லாம் கிடைக்கிறது, இந்த மாதிரி பகவான் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்சே ராமானுஜரை திருவடி பத்தியாச்சுன்னா நீங்க எத்தையும் பண்ண வேண்டாம், உங்களுக்கு மோட்சம் எங்க சொல்லியிருக்கு? நீங்களா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கல, இது மாதிரி நியாயமா இருக்கா நீங்க சொல்றது? கேள்வி இது. இந்த அநேகமா உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கும், ராமானுஜ சம்பந்தத்தாலே மோட்சம்னு எங்க சொல்லியிருக்கு? எங்கேயா இருக்கா? நீ சாஸ்திரத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து பாருங்க, கண்ணனுடைய கீதையை எடுத்து பாருங்க, இல்ல எல்லா சாஸ்திரம் கொண்டு வாங்க. தடியை சொல்லும் போதே யாராவது ஒரு நாஸ்திகன் கேட்டான்னா, சுவாமி இதைத்தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம், நீங்க சரியா சொன்னேன், நீங்க தான் என் கோஷ்டி, இதோட கேட்டு போக கூடாது, இதுக்கு சமாதானத்தை கேட்டுட்டு போனதான் அவன் சரியா தெரியும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப சொல்லியிருக்கேன் என்னவா சொன்னா, நீங்க இந்த மாதிரி இப்ப ராமானுஜன் என்ன பண்ணிருக்கார்,
அந்த குலசேகர ஆழ்வாருடைய பெரிய பெரிய பெருமாள் திருமொழி, அந்த பெருமாள் திருமொழி யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ அந்த பெரியவருடைய திருவடியை ராமானுஜர் பத்தினார், அந்த திருவடியை பத்தினபடியால எனக்கு மோட்சம் சொல்றேன். அந்த மாதிரி எங்கேயா இருக்கா சுவாமி? அப்ப ஸ்தோத்திரம் எடுத்து ராமானுஜர் என்னை பிரிய மாட்டான்னு சொல்லிய, அதனால எனக்கு மோட்சம்னு சொன்னா இது உண்மையா மனசுல படுமாசம்? இந்த கேள்வி இந்த சந்தேகம் எனக்கு வரும். ஏன் வரும்னா, இவர் ஒன்றும் பரமாத்மா கிடையாது. ராமானுஜர் வந்து ஜீவாத்மா கோஷ்டி தான் முதல் நிலை. ரெண்டாவது, இவர் ஆதிசேஷனே ராமானுஜர் அவதாரம் பண்ணாலும் ஆதிசேஷனுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கா? அந்த மாதிரி சொல்லியிருக்கா? ரெண்டாவது, மோட்ச இச்சே ஜனார்தனகா ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஸ்ரீயமிச்சேது உதாசனாது சங்கராது ஞானமன்னிச்சேது மோட்ச இச்சே ஜனார்தனான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அப்படி இருக்குது. மோட்சம் கொடுக்கணும்னா ஜனார்தனம் தான். அப்படி இருக்கச்சேது ராமானுஜர் மோட்டம் கொடுக்காரு. உலகம் முழுந்த கேள்வி ரீங்கரித்து கொண்டு இருக்கும் இல்லையா? நீங்க புதுசா ராமந்த சம்பந்தம் சொல்லிட்டு இருக்கிற சுவாமி, அவர் பிறந்த என்ன 1000 வருஷம் ஆகுது, 1010 வச்சுக்கோம் வர்றது. அப்படி இருக்க ஞானத்தாலும் பக்தியானம் மோட்சம் சொல்லி இருக்கச்சுது, ஞானான் மோட்சனான்னு சொல்லியிருக்கு. பக்தியா சுனன்யா சக்தி அகமேகம் விஜூர்ஜனா கண்ணனே கிட்டே சொல்லலாம். பக்தியாலேயோ பிரபக்தியாலேயோ மோட்சத்துக்கு போல அந்த வர அப்படின்னு இருக்கு. ஆச்சாரிய சம்பந்தத்தாலும் மோட்சம் எங்க சுவாமி, எந்த சாஸ்திரம் இருக்கு? வேணும்னு நீங்க ராமானுஜ சம்பந்தம் மோட்சம்னு சொல்லலாமா அப்படின்னா மோட்சம் சொல்லலாமா? உண்மைதான். அப்ப ராமானுஜ வந்து மோட்சம் கொடுக்கும். என்னமா சுவாமி கொடுக்கும்? ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஞானான் மோட்சம் சாஸ்திரம் சொல்லி இருக்கு, அது இல்லைன்னு சொல்லல. ஞானத்தால மோட்சம் உண்டு, பிரபக்தியால மோட்சம் உண்டு, பக்தியான மோட்சம் உண்டு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்ப கர்மஜான பக்தியோட வைத்து ஸ்ரீபாஷ்யம் முழுக்க எல்லாமே சரணாகதி சாஸ்திரம் அதுல கிடையாது. சரணாகதி என்னன்னா பகவான் திருவடியை பத்துங்கோ மோட்சம் கொடுப்பாருன்னு அதுல இருக்கான கிடையாது. அதுவே இல்லைன்னா அதை தாண்டி ஆச்சாரிய அபிமானம். இப்ப ஆச்சார அபிமானது பஞ்சமோபாயம். முதல்ல என்ன பாத்துங்க, முதல்ல கர்மயோகம், அடுத்து ஞான யோகம், அடுத்து பக்தி யோகம். இந்த 3 உபாயங்களை பற்றி கொண்டு மோட்சம் வரும். அதுக்கப்புறம் பிரபக்தி என்று சொல்லக்கூடிய பகவான் திருவடியை பற்றி கொண்டு சரணாகதி, இது 4வது. 5வது இது, அதையும் தாண்டி ஆச்சாரிய அபிமானத்தை துறைந்தால் மோட்சம் கொடுக்குறான்னு எங்க சுவாமி சொல்லியிருக்கு? எங்க இருக்கு? அந்த மாதிரி உண்டா? அந்த மாதிரி பண்ண முடியுமான்னா, இப்ப நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்றோம்னா, ஞானத்தாலே மோட்சம் போக முடியாதுன்னு சொல்லல, கர்மத்தால மோட்சம் போக முடியாதுன்னு சொல்லல, அதே போல பக்தியால மோட்சம் போக முடியாதுன்னு சொல்லல, பிரபக்தியால மோட்சம் போக முடியாதுன்னு சொல்லல. ஆனா ஆச்சார அபிமானத்தை மோட்சம் போகலாம்னு சொல்லியிருக்கு. ஏன் இதை எடுக்கிறாருன்னா, இத வந்தாத்தான் மோட்சம், மற்றது இல்லைன்னு சொல்லல. ராமானுஜ சம்பந்தத்துக்கு வந்திருக்கும், அப்பதான் உங்களுக்கு மோட்சம். மற்றதெல்லாம் மோட்சம் கொடுக்காதுன்னு சொல்லவே இல்லை. சரி சுவாமி, சொல்லலையானு அப்பயே நீங்க ராமானுஜ சம்பந்தம் சொல்றேன். ராமானுஜ சம்பந்தத்துக்குலாம் நீங்க வர வேண்டாம், நீங்க பேசாம கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணுவோம். வேண்டாமே, அது பண்ண முடியலையா? பிரபக்தி பகவானி உன் தெருவை உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் பெற வேண்டும், உன் தெருவடி தவிர மற்றொன்று கிடையாது, எனக்கு கெதி கிடையாது அப்படின்னு அதை சொல்லிடுங்கோ. சொல்லியாச்சுன்னா ஆனந்தமா இருக்கலாமே. அதை விட்டு நீங்க அவர் திருவடி சம்பந்தம், அந்த திருவடி சம்பந்தம் அவர் தான் கொடுக்குறாரு, எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன், எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா உண்டு உண்டு. இன்னுமே இப்ப பார்க்க போறது இல்ல, இது பின்னாடி வரப்போறது. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா ராமானுஜ சம்பந்தம் தான் சுலபம், மற்றதெல்லாம் சுலபம்னா சிரமங்கள். கிடைக்குமோ கிடைக்காத சந்தேகக்குறியோடு தான் மற்றதெல்லாம் இருக்கும். அது கர்மயோகமாகட்டும், ஞான யோகமாகட்டும், பக்தி யோகமாகட்டும், ஏன் பகவானே உபாயமாக இருந்து கூட சரணாகதி பண்றோமோ அதுலயும் சந்தேகம் இருக்கு. ஆச்சாரிய அபிமானம்னா ஒரு துளியும் சந்தேகம் கிடையாது. ஒரே 2 விஷயத்த சொல்லிடுறேன். கர்மஜான பக்தி உங்களுக்கு இல்லையா, அதுல என்ன சந்தேகம்னா என் சுவாதந்திரியம், நான் பண்றேன்னு ஒரு ஞானம் இருக்கும். அகங்காரம் மமக்காரம் பூர்த்தி அதுல வந்துடும். அகங்காரம் மமக்காரம் என்கிட்ட வந்து, ஏன்னா என்னைக்குமே நான் ஒரு காரியத்தை பண்றேன்னு சொன்னாலே நான் தான் கர்த்தா, அப்ப நான் தான் அனுபவிக்கணும்னு தோணும். அந்த எண்ணமே சாஸ்திரம் ஒத்துக்காது. பகவான் நான் அனுபவிக்க கூடாது. இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கேன். இப்ப யாரோ உபயம் பண்றா வச்சுங்க, முன்னாடி போயிட்டு இப்ப நாளை எனக்கு தான் பண்ணோம், நான் தான் உபயகர்த்தா அப்படின்றா இல்லையா? அப்ப கர்த்தா இவர் வந்துட்டாருன்னா இவர் தான் அனுபவிக்கணும்னு தோணும். இந்த குற்றம் எதுல இருக்கு? கர்மஜான பக்தியோகள் இருக்கு.
அந்த குற்றம் பிரபத்தில கிடையாது இல்லையா? இல்லவே இல்லை. ஏன்னா பிரபத்தி நான் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லையா, பகவான் தானே கொடுக்குறாங்க. ஏன்னா பிரபத்தின்றது சரணாகுது. சரி சுவாமி, அதுவே நல்லா இருக்கு, அதுல கொடுக்கலாம்னா அதுலயும் ஒரு குற்றம் இருக்கு, பகவான்ட்டு ஒரு குற்றம் இருக்கு. அது என்ன சுவாமி குற்றம்னா அவருடைய சுவாதந்திரியம், கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் இருக்கலாம். அப்ப நான் சரணாகினா நிச்சயமா கிடைக்கும் தெரியாத, கிடைக்காதுன்னு சொல்லல, எப்ப கிடைக்கும் தெரியாது. இந்த சப்தத்துக்கு அர்த்தம் நல்லா புரியணும். கிடைக்காதுன்னு சொல்லல, யாரு சரணாகி பண்ணாலும் நிச்சயம் மோட்சம் உண்டு, கிடைக்காதுன்னு கிடையாது. எப்ப தெரியாது. பிரபக்தி பண்ணா உடனே மோட்சம்னு சொல்லியிருக்காளே சுவாமின்னு உண்டு. அந்த நிஷ்டையோடு நீ இருந்தா தான் உண்டு. இப்ப சரணாகதி பண்ணுவாங்கன்னா சரணாகதி சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் இருந்தா சரி. இருக்காளா? இல்லைன்னா என்ன சுவாமி கொடுக்க மாட்டாருன்னா எப்படி கொடுக்கறது? சட்டம் இருக்கணும், அந்த சட்டம் பிரகாரம் நீ இல்லை, அப்ப கொடுக்க மாட்டாருன்னா கொடுக்கலாம், கொடுக்காமலையும் போலாம். அவன் அது என்ன அர்த்தம்? சுதந்திரர் அவர்னு பேரு, சுவாதந்திரியம் இருக்கு, என்ன வேணா பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம் சுவாமி, இந்த ஜீவாத்மா கொண்டு போய் சேர்க்கிறேன், சேர்த்துடலாம். ஜீவாத்மா நான் கொண்டு போய் சேர்க்க மாட்டேன், இங்கே சம்சாரத்துல வைக்கலாம். ஏன் சுவாமி வச்சேன்னா கர்மா இருக்கு வச்சேன், அவனே கூப்பிட்டு போன, எனக்கு பிடிச்சிருக்கு கூப்பிட்டு போனேன். இது நியாயமே இல்லை. இதுதான் நியாயம், பகவானுக்கிட்ட நியாயம் இதான், அவர் பண்றதுதான் நியாயம். அப்ப அவர் அநியாயமா பண்ண மாட்டாரா? பண்ணவே எந்த அநியாயம், அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுவார். ஆனா அந்த பிடிச்சது சாஸ்திர சம்மதமா அவர் பார்த்து என்ன பண்றான், அதுதான் சுதந்திரன்னு பேரு. அந்த சுவாதந்திரம் என்ன பண்றதுன்னா எனக்கு ஒரு என்ன கிடைக்கிறது, எனக்கு பயம் கொடுத்துறது. கிடைக்குமோ, எப்ப கிடைக்குமோ, ஏது கிடைக்குமோ, என்ன கிடைக்குமோ, எப்ப அந்த பயம் வந்துடுது. ஆனா ஆச்சாரன்ட்ட வந்துட்டு வச்சுக்க அந்த பயமே இல்லை. நிர்பயோ நிர்பரோஸ்மி, அந்த பயமே கிடையாது. ஏன் பயனா? நிச்சயம் கொடுத்தே தீர்வோம், நிச்சயம் கிடைச்சிடும், எந்த சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. மாநிலத்தில் தேனாறு கமல திருமாமகள்குடன் தானே வைகுந்தம் தரும் ஞானம் அனுஷ்டானமிவை நன்னாகவே உடையனான குருவையடைந்த கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள்குடன் தானே வைகுந்தம் தரும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பின்னாடி வரப்போறது. சாமி கூரத்தாழ்வார் அங்க போய் பிரார்த்திக்கிறார், கண்ணை வேணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். இவர் தான் சொன்னார், நிர்பந்தப்படுத்தினார் சுவாமி ராமானுஜர், இது போய் கண்ணை வாய்த்து கண்ணு போயிடுத்தணும். இந்த சோழ தேசத்துல அந்த சோழராஜன்ட்டு சிவாஸ் பரதரம் நாஸ்தி என்ற சப்தத்தை கையெழுத்து போட சொன்னார். அது போட மாட்டேன்னு சொன்னா கண்ணை பிடிக்கிட்டா போய் எடுத்து கண்ணை போய் திருப்பி கேட்டுக்கோன்னார். ஆச்சாரியன் சொல்ற இவருக்கு அதுல விருப்பமே இல்லை. ஏன்னா இவரெல்லாம் பிரயோஜனாந்த பலன் கிடையாது, எத்தையுமே பகவான்கிட்ட பிரார்த்திக்க மாட்டா, எத்தையும் பிரார்த்திக்க மாட்டா, மோட்சத்தை தவிர எதையுமே பிரார்த்திக்க மாட்டா. அப்படி இருக்கச்சது அங்க போய் கண்ணை போடுனா இந்த சரீரத்துக்கு இவருக்கு வாயே வரல, இருந்தாலும் ஆச்சாரியன் சொல்லி சொல்ல உள்ளங்கனம் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, என்ன பாத்துங்க, கேட்டதுக்கு அப்புறம் இந்த கண்ணை கொண்டு கொடுக்குற வாஸ்தவம் தான், இந்த கண்ணை கொண்டு பகவான் உன்னையே இங்க ராமானுஜன் சேவிக்கலாம், வேற யாரையும் சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு. என்ன பாத்துங்க, உண்மையும் எம் ஆச்சாரியனான ராமானுஜன் சேவிக்கிறேன், வேற யாரையும் சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டார். அப்படியே கொடுத்துட்டார். அப்புறம் கண்ணு தெரியாது, ராமானுஜரை பார்த்தா தெரியாது, தேவபெருமான் பார்த்தா தெரியாது, பார்த்தா நம்ம எல்லாம் தெரியாது. அது மாதிரி கண்ணை வாங்கிட்டார். கண்ணை வாங்கிட்டார், சரி. அதுக்கப்புறம் தேவபெருமான் சொல்றாரு, உமக்கும் உம்முடைய சம்பந்தம் உடையாருக்கும் மோட்சம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டார். மோட்சம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டார். இந்த செய்தி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து, ஸ்ரீரங்கத்துல சுவாமி ராமானுஜர் இருக்கார், இந்த செய்தி ஸ்ரீரங்கத்துக்கு மடத்துல இருக்கார். மடத்துல இருந்து இந்த செய்தி வந்து சொல்லியிருக்கா. அங்க இருக்கிற சிஷ்யாலாம் சொன்ன உடனே நேர வாசலுக்கு வந்தார், வீதிக்கு வந்தார். தன் உத்திரியத்தை மேல தூக்கி போட்டு கூத்தாடி இருக்கார். கூத்தாடுறாரு, என்ன கூத்தாடுறீங்க, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, எனக்கு மோட்சம் முடியும், எனக்கு மோட்சம் முடியும் கூத்தாடுறாரு. இது என்ன கேட்டு கூத்தாடின்னு இருக்காரு, எனக்கு மோட்சம் உண்டு. உனக்கு மோட்சம் இல்லைன்னு யார் சொன்னதுன்னு சிஷ்யான்னு கேட்கிறார். இல்ல எனக்கு மோட்சம் இருக்கா இல்லையான்னு எனக்கு பகவான் பிரபத்தி பண்ணி சரணாதி பண்ணிருக்கேன், இருந்தாலும் ஒரு பயத்திலே இருந்தது, இப்ப நிர்தாரணம் ஆயிடுச்சு, இப்ப உறுதி வந்துட்டு, உறுதி வந்தபடியால மோட்சம் நிச்சயம் உண்டு. எப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு, எனக்கு கூரத்தாழ்வாருடைய சம்பந்தம் இருக்கு, கேட்டு கூரத்தாழ்வார்க்கு மோட்சம் உண்டு தேவைப்பட்ட சொல்லிட்டார், அவருடைய சம்பந்தம் எனக்கு இருக்கு, அதனால எனக்கு மோட்சம் உண்டு. இப்ப இவர் ஏதாவது பண்ணியிருக்காரா? ஒண்ணுமே பண்ணல. இத்தனைக்கும் கூரத்தாழ்வார் சிஷ்யன், ஆச்சாரியனா கிடையாது. சிஷ்ய சம்பந்தத்தால மோட்சம்னு எங்கேயா கேள்விப்பட்டிருக்காரு? ஆச்சாரிய சம்பந்தத்தால மோட்சம்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப உடையவர் திருவடி சொல்லிட்டு இருக்கோம்னா என்ன சொல்றது இருக்கோம்?
ஆச்சாரிய சம்பந்தம். அந்த சம்பந்தத்தால மோட்சம் சொல்லியிருக்க தவிர சுவாமி இவர் சிஷ்யனா இந்த சிஷ்யனுடைய சம்பந்தத்துல ஆச்சாரியன் மோட்சம் சொல்லியிருக்கான சொல்லிட்டு சொல்றாரு. ஏன் ஆச்சாரம் அப்ப சொல்றாருன்னா என்ன? அந்த சிஷ்யனுடைய அவருக்கு மோட்சம் இருக்கு இல்லையா? அவர் உடனே இவன் கேட்ட சுவாமி அவர் சிஷ்யன் ஆச்சான சிஷ்யனோ ஆச்சாரனோ சம்பந்தம் முக்கியம். சம்பந்தம் முக்கியம். அந்த சிஷ்ய சம்பந்தம் இருக்கணும். அதே போல ஒண்ணுமில்லாத சிஷ்ய அச்சனோ ஆச்சாரனோ சிஷ்ய சம்பந்தமே இருந்தாலே மோட்சம் தான். ஆச்சாரிய சம்பந்தம் தான் மோட்சம் இருக்கா இல்லையா? இதுதான் விஷயம். இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வாரம் பெருமானார்ஜியை சொல்லியேசனும் ஆச்சாரியம் சொல்லியேசனும் பகவதால் திருவடிகளே சரணம்.